நட்சத்திரங்கள் அண்ணன் முத்துக்காளி அவர்கள், திரு சின்ராஜ் அவர்கள், எல்லோருக்கும் வணக்கம். கில்லி மாப்பிள்ளை, நான் ஃபஸ்ட்டு என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். நான் இசையமைப்பாளர் சந்திரபோஸ் அவங்களுடைய பிரதரின்லா. இது எனக்கு 4வது படம். பாலின்னு ஒரு படம் பண்ணேன். என்னோட நீ இருந்தால் பகவான் பண்ணியிருக்கேன். இது கில்லி மாப்பிள்ளை. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சாங்ஸ்லாம் கேட்டிருப்பீங்க நீங்கள். படத்தை எல்லோரும் தேட்டருக்கு வந்து பார்த்து நல்ல வெற்றிகரமாக அமைக்கணும்னு எல்லாம் இறைவனை வேண்டிக்கிட்டு, மேடையில் இருக்கிற பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் இருக்காங்க, பேர் சார், ராஜன் சார், எல்லாருமே, மற்ற எல்லாருக்கும் நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். பாடலாசிரியர் கு கார்த்திக் அவர்கள். மேடையில் வீட்டிருக்கக்கூடிய அத்துணை திரையுலக ஜாம்பவான்களுக்கும், பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும், இந்த இசை வெளியீட்டு விழாவினை சிறப்பித்து தர வந்திருக்கும் அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். கில்லி மாப்பிள்ளை டைட்டில்லையே 2 ஜாம்பவான்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட அருமையான டைட்டில். ஸோ இந்த படத்தோடைய பாடல்கள் அப்படிங்கும்போது குமார் சார் மியூசிக் டைரக்டர் சார். ஏன்னா முதல்ல எங்கள் டைரக்டர் சார் வின்சென்ட் செல்வா சார் படம் பண்ணும்போது ஸோ அந்த மியூசிக் டீமில் மீட் பண்ணேன் சார். அதுக்கப்புறம் அவரோட எல்லா ப்ராஜெக்ட்லேயும் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவர் மூலிமா இந்த படம் எனக்கு வந்தது. ஸோ இந்த படத்தில் முதல் முறை நான் அதுக்கு முன்னாடி அவர் ஒர்க் பண்ண படத்துலேயும் 4 பாடல்கள் எழுதினேன். அப்புறம் இந்த படத்துலேயும் 4 பாடல்கள் நான் எழுதினேன். அதுக்கு அந்த வாய்ப்பை வந்து அந்த டைமில் எனக்கு கொடுத்ததுக்கு என்னுடைய நன்றிகள். ஏன்னா அந்த டைம் நான் ஒரு அப்பமிங் வளர்ந்து வர ஒரு பாடலாசிரியர். ஸோ அப்போது வந்து எனக்கு ஒரே படத்தில் எல்லா பாடல்களும் கொடுத்தாங்க. ஸோ இந்த பாடல்களை பாடியிருப்பவர்கள் எல்லாமே இன்றைக்கி வந்து கில்லி மாப்பிள்ளைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பெரிய ஒரு உச்சபட்ச நிலையை அடைஞ்சிருக்காங்க திரையுலகத்தில். ஸோ எல்லாருமே இந்த பெரிய பெரிய திரைப்படங்கள், பெரிய பெரிய வெற்றி படங்கள் எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் இந்த படத்தில் பாட வரும்போதும் நான் எழுத வரும்போதும் எல்லாருமே ஒரு அப்கமிங் அப்படி தான் இருந்தோம். ஸோ எல்லாருடைய வாழ்க்கையும் வந்து இந்த கில்லி மாப்பிள்ளை வந்து உயர்த்தி இருக்கிறது. ஸோ அப்படி ஊரான் பிள்ளை உயர்த்திய இந்த கில்லி மாப்பிள்ளை கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்று மனமாற இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கவிஞர். அடுத்ததாக படத்தின் நட்சத்திரம் வில்லன் நடிகர் சங்கர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சங்கர். ஸோ இது நான் 2வது படம் தான். ஸோ ஃபஸ்ட்டு படம் வந்து கற்பு பூமியில் சில கருப்படைகள்னு ஒரு படம் பண்ணேன். ஸோ 2வது படம் கில்லி மாப்பிள்ளை. ஸோ நல்லா வந்திருக்கு. ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பத்மராஜ் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் அண்ட் ஆர்ட் டைரக்டர் தேவராஜ் சார் இவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ படம் நல்லா வந்திருக்கு. எல்லாம் போய் தேட்டரில் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக பிடிக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் கடைசியாக எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் எங்கள் அம்மா எல்லாருக்கும் தான். ஏன்னா இந்த டைம் இந்த ஏஜில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு போகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து வீட்டில் அது இதெல்லாம் சொல்லிட்டுருப்பாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ பட் அதெல்லாம் தாண்டி எனக்கு சப்போர்ட் பண்ணி எங்கள் வீட்டில் அம்மாவாக இருக்கட்டும், என் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், எனக்கு சப்போர்ட் பண்ணி நீ போ, உன்னால் முடியும், நீ பண்ணு அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வந்து எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. நன்றி. நன்றி சார். அடுத்ததாக கலக்கப்போவது யாரு KPY ராஜ்குமார் அவர்கள். ஸோ எல்லாருக்குமே வந்து காலை வணக்கம். எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏன்னா நான் கலக்கப்போது யாரெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் நான் இன்ட்ரோ பண்ணிக்கிறேன். நான் வந்து சீசன் 9 வந்து கலக்கப்போது யார் பர்ஃபார்ம் பண்ணேன். நான் 100 வாய்ஸ் 8 நிமிஷத்தில் பேசி வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். 100 ஆக்டர் வாய்ஸ். தேங்க்யூ. நானும் வந்து என்னுடைய சொந்த ஊர் ஈரோடு. எம்ஜிஆர் சாரை பார்த்து சினிமாவுக்கு வந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க சார். ரஜினி சாரை பார்த்து சினிமாவுக்கு வந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. விஜய் சாரை பார்த்து நிறைய பேர் சினிமாவுக்கு வந்திருக்காங்க. ஸோ நான் சினிமாவுக்கு வந்தது யாரை பார்த்து அப்படின்னா சிவகார்த்திகேயன் சார் பார்த்தா. ஸோ ஏன்னா அவர் மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருந்து, ஸோ ஒரு டான்ஸராக இருந்து, ஒரு ஹோஸ்டாக மாதிரி இப்போ தமிழ் சினிமாவில்
ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல இருக்கார். ஸோ அவருடைய இன்ஸ்பிரேஷன் தான் கடவுளுடைய அனுகிரகம்னு கூட சொல்லலாம். டான் படத்தில் எனக்கு அவர் கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஸோ இந்த இடத்துல அவருக்கு வந்து சிவகார்த்திகேயன் சாருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் வாய்ஸ் பேசுகிறத பார்த்து எனக்கு கூப்பிட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. அவருக்கு ஒரு கைத்தறல் கொடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து தலைவர் பிரபாகர் அவருடைய பயோபிக் மேதகுன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு, 2வது பாகம். அதில் அருணான்னு ஒரு கேரக்டர் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் மறக்குமா நெஞ்சம். ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய 4th மூவி தான். ஆனால் இதில் தான் நான் த்ரூ அவுட்டாக வந்து ஃபஸ்ட் டைமாக நான் நடிச்சிருக்கேன். படம் ஃபுல்லாக நான் வருவேன் ஹீரோ கூட, கார்த்திகோட. ஸோ கார்த்தி இன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி வர முடியல. அவர் வந்து ஒரு மலையாள படத்தில் வந்து இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் நிறையா தமிழ் படம் பார்த்துருப்பீங்க, மெர்சல், லியோ, காப்பான், அந்த மாதிரி படம்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் சூர்யா, விஜய் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃபைட் டூ போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹீரோ கார்த்தி அவர் தான். அவர் நல்லா ஒரு கைத்தொலை கொடுத்துருங்க. ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே அந்த பையன் வந்து என்னடா பண்ண போகிறான் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் நான். ஆனால் சூப்பராக நடிச்சிருந்தான். அவன் நடிப்பை பார்த்து எப்படி சொல்கிறது, அவர் ஃபைட்லாம் பார்த்து பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரே ஒரு ஃபைட்டு தான் அந்த படத்தில் இருக்குது. வேறு லெவலில் பண்ணியிருந்தார். ஜெயம் ரவி, அருண் விஜய் பண்ணால் எப்படி இருக்குமோ அதோட மாசாக ஒன்று பண்ணியிருக்காரு. ஒரு ஃபைட்னாலும் மாசாக இருக்கும், டூப்பே கிடையாது. சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுக்கு நல்ல ஒரு பலத்தை கைத்தறல் கொடுத்துருங்க. ஸோ இன்றைக்கி வர முடியல அவரால். நேற்று கால் பண்ணி நான் கேட்டேன். எனக்கு வீடியோ காலில் வந்தார் கார்த்தி. நான் ஆஃபீஸர் தான் கூப்பிடுவேன். நான் இந்த படத்தில் வந்து 2 பேருமே நாங்கள் வந்து ஆஃபீஸர் தான் கூப்பிட்டுப்போம். ஆஃபீஸர் இந்த மாதிரி நான் வந்து கேரளாவில் மாட்டிக்கிட்டேன், வர முடியல அப்படின்னாரு. நான் சொன்னேன், கார்த்தி இது உனக்கான படம், நீ வந்து கண்டிப்பாக நீ வரணும் அப்படின்னேன். இல்லை ஆஃபீஸர், செட்டு வந்து எனக்காக தான் போட்டிருக்காங்க, நான் மெயின் கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்கிறதுல 2 நாள் தான் ஷூட் இருக்குது, என்னால் வர முடியாது. டீம்கிட்ட எல்லாத்திட்டையும் சாரி சொல்லிடுங்க, கெஸ்ட் எல்லாத்திட்டையும் சாரி சொல்லிடுங்க அப்படின்னாரு. ஸோ அவருக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் அந்த இடத்துல, கார்த்திக்காக. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி சாரி சார், ப்ரொடியூசர் சார், எல்லாத்துக்குமே சாரி. ஸோ நான் வாய்ஸ் பேசுவேன்னு சொன்னால ஒரு 2 வாய்ஸ் நான் பேசலான்றேங்க. ஓகேவா? பேசலாமா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த நிகழ்ச்சிக்கு நம்மளுடைய மக்கள் செல்லும் விஜய் சேதுபதியை கூப்பிடலாம். எல்லாருமே வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பா, யார் அந்த பொண்ணு திவ்யா, அவ்வளோ அழகா இருக்கு. இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு வந்து எல்லா படத்துலையும் ஹீரோயினை பார்த்து வந்து ஹீரோ பொறாமப்படுவாப்புல. ஆனால் ஒரு ஹீரோயினையே பொறாமப்பட்ட படம் இந்த படம் தான். ஏன்னா கார்த்தி அவ்வளோ அழகாக இருப்பாப்புல. திவ்யா வந்து என்கிட்ட சொல்லிட்டே இருக்கும், கார்த்தி செம்ம அழகாக இருக்காப்புல அப்படி சொல்லுவாங்க அவங்க. ஆக்சுவலி வந்து அவங்களுக்கு தமிழ் கம்மியாக தான் தெரியும். நானாக புரிஞ்சுக்கிட்டேன், இந்த பொண்ணு சைட் அடிக்குது போல அவங்கள அப்படின்ட்டு. ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். சிறப்பு விருந்தினர் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. கைத்தண்ணி அந்த வாய்ஸ் முடிச்சு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ என்னுடைய இன்ஸ்பிரேஷன் வந்து சிவகார்த்திகேயன் சார். அவர் வாய்ஸும் நான் பண்ணி ஃபைனலாக முடிச்சுக்கலான் இருக்கேன். பண்ணலாமா சார்? மண்டை சொல்லிடுறீங்க இப்போ. பண்ணலாமா? பிடிச்சிருந்தா மட்டும் சொல்லுங்களேன்னா நான் வந்து முடிச்சிடறேன் நான். ஓகே தானே? ஓகே. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவகார்த்திகேயன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிரதர். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி கில்லி மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று வந்திருக்கு. ஸோ எல்லாருமே 2026 படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே பார்த்து சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. ஹோய் செல்ஃபி. பட் நான் கொஞ்சம் ஃப்ராடு, போய் சொல்வேன், நடிப்பேன். நீ டக்குன்னு ஓகே சொல்ல வேண்டியதில்லை, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ. அழகாக இருக்கிற பொண்ணுங்களா டக்குன்னு ஓகே சொல்லிட்டா பசங்களாம் விழுந்துடுவாங்க. வரட்டா? தேங்க்யூ. நன்றி. ஸோ ஃபைனலாக வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா என்னுடைய டைரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுட்டு நான் முடிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. நன்றி மிஸ்டர் ராஜ்குமார். அடுத்ததாக திரைநட்சத்திரம் விஜய் சேகர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். இது மேடையில் அமர்ந்திருக்கும் இருக்கிற எல்லா ஜாமான்களுக்கும் எல்லாருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள். இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் மீட், மற்றபடி இங்கே வந்திருக்கிற அனைத்து மக்களுக்கும் என்னோட தாழ்வான வணக்கங்கள். நான் அந்த படத்தில் ஹீரோவோட அம்மாவாக நடிச்சிருக்கேன். இன்னும் நிறைய மூவிஸில் நான் ஹீரோயின் மதராக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த படத்தில் பத்மராஜா சார் வந்து எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாங்க. மற்றபடி இந்த படத்தை சேலத்துலேயும் எங்களுக்கு இந்த அது என்ன ஒரு சார் காரைக்குடியிலையும் வந்து எங்களுக்கு அந்த சீன் எடுக்கப்பட்டது. அவங்க ப்ரொடியூசர் ஃபேமிலியே வந்து நம்ம ஒரு சொந்த ஃபேமிலி மாதிரி
எங்ககிட்டலாம் ரொம்ப அன்பாக பழகுனாங்க. ப்ரொடியூசரும் கூட அவர் ஒரு ப்ரொடியூசர் மாதிரியே நடந்துக்கல. எல்லாருக்கிட்டையுமே சகஜமாக நம்மளோட ஒரு சொந்த சகோதரன் மாதிரி எல்லார்கிட்டையும் பேசி பழகி உங்களுக்கு என்ன வேணுமா, என்ன செய்யணும், என்ன பண்ணணும் எல்லாமே ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் இந்த படம் வந்து ஒரு நல்லா வந்திருக்கு. நான் நினச்சதை விட ரொம்ப அருமையாக இருக்குது. நான் அப்போது டப்பிங்லேயே பார்த்தேன். ரொம்ப நல்லா அருமையாக இருந்துச்சு மூவி வந்து. ஏற்கனவே பத்மராஜா சார் வந்து மாசாணின்னு ஒரு மூவி பண்ணியிருக்காங்க. இது 2வது படம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து வெற்றி பெற என்னுடைய நல்ல வாழ்த்துக்கள். அப்புறம் இது ப்ரெஸ் மீட் ப்ரெஸ் அவங்க தான் வந்து நீங்கள் இந்த படத்தை வந்து இன்னும் பெருசாக கொண்டு போகணும். உங்கள் கையில் தான் இருக்குது இந்த படம் வெற்றி பெறதுக்கு. மக்கள் நீங்களும் எல்லாருமே போய் நீங்கள் தேட்டரில் பாருங்கள் படத்தை. இது பெரிய அளவில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி மேடம். மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினர்கள் வீரா அவர்களும் தங்கராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்தது படத்தின் கதாநாயகி திவ்யா அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் திவ்யா தாமஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹேவ் டு சே தேங்க்ஸ் டு டைரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார். என்னை இந்த மூவியில் சூஸ் பண்ணதுக்கு ஒரு ரொம்ப நன்றி. அண்ட் ஷஹாவுதீன் சேட்டா த்ரூ அவுட் தி மூவி என்னை ஹெல்ப் பண்ணிட்டு, அதனால அவருக்கும் நன்றி. பின்ன டைரக்டர் சாரோட ஒய்ஃபு, அவருக்கு என் அம்மா மாதிரி இருந்துச்சு. ஃபுல் டைமும் சீனில் என் கூட தான் இருந்துச்சு, அதனால நன்றி. பின்ன இல்லை சாரி, எனக்கு தமிழில் கொஞ்சம் கொஞ்சம் தான் வருது, அதனால தான் இப்படி எல்லாம். ஓகே, தேங்க்யூ, தட்ஸ் ஆல், தேங்க்யூ. நன்றி சார். அடுத்தது நடன இயக்குனர் டயானா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம் சார். இந்த படத்தில் நான் ஒரே ஒரு சாங் தான் பண்ணியிருக்கேன், கருடா சாங்கு. ஆக்சுவலாக அந்த சாங்கு நம்ம பத்மராஜ் சார் பற்றி தான் நிறையா சொல்லணும். இந்த மாதிரி ஒரு டைரக்டருக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் போராடி 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 இன்றைக்கி வந்து அடி ரஞ்சு கொண்டிருக்காரு. ஏன்னா அவர் ஒவ்வொரு விஷயமும் என்கிட்ட ஷேர் பண்ணார், இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு. இவர் வந்து ஃபீல்டில் வந்து நிறையா படம் பண்ணணும், நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். எனக்கு அது மட்டும்தான் என்னோடய ப்ரேயராக இருக்கும். அந்த சாங் பண்ணும்போது கார்த்தி வந்து டூப் போடுற பையன்னு சொல்லும்போது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த பையனோட டெடிக்கேஷனு, அவனோட ஆக்டிங் சத்தியமாக அடுத்த இப்போ ஜென்ரேஷன் அடுத்த ஹீரோ, அப்கமிங் ஹீரோ யாருன்னா கண்டிப்பாக அவன் வருவான். ஏன்னா அவன்கிட்ட நிறையா திறமை இருக்குது. பட் நான் சொல்கிறேன், ஏன்னா நான் வந்து 15 வருஷமாக ஒர்க் பண்ணுறேன். பட் வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு கெஸ் பண்ண தெரியுமான்னு தெரியல. பட் என் கூட ஒர்க் பண்ண வரைக்கும் செம்ம டெடிக்கேஷன், நல்ல பையன். அவனை ரசித்து ஒரு ஷாட் வைக்கிற அளவுக்கு அவன் டெடிக்கேஷனாக இருந்தான். அப்புறம் 3 சாங் 4 சாங் பண்ணுறாங்க இருந்தோம். சின்ன பிரச்சனைனால நான் வேறு சாங் ஊருக்கு போயிட்டு அதனால வேறு சாங் கொடுத்துட்டாங்க. பட் அந்த ஒரு சாங்லேயே எனக்கு இந்த சாங்கை கொண்டு போய் ஆக்சுவலி இந்த சாங்கோட ஃபுட்டேஜ் ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸு இன்னொரு கம்பெனியில் நான் காட்டிட்டு இந்த சாங்கை கிளிப்ஸை பார்த்தேன். எனக்கு சிங்கிள் கார்டு கொடுத்தாங்க, ஹிந்தி அண்ட் தமிழ் டபுள் லாங்குவேஜில் ஒரு சிங்கிள் கார்டு கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த சாங் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான சாங்கு. படமும் ரிலீஸ் ஆகணும். அவருக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரொடியூசர் சார். அவருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி சீக்கிரமாக படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள். அடுத்த படம் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து நல்லா பண்ணணும். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்தது சின்ராஜ் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் ரத்தன சுருக்கமாக. வருகை தந்திருக்கும் திரையுலக ஜாம்பவான்கள் அவர்களுக்கும் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ப்ரெஸ் மீடியா அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். என் பேர் விவேக் சின்ராசு. மறைந்த சின்ன கலைவாணர் விவேக் சார் கூட நிறையா படங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு காமெடி போர்ஷன், அது எப்படி ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வடிவேல் சார் காமெடி நேசமணின்னு வருமோ அந்த மாதிரி இதில் ஒரு போர்ஷன் ஒரு 20 மினிட்ஸ் அந்த காமெடி நான் ஸ்டாப்பாக போகும். அதில் ஒரு முக்கிய இதுவாக பண்ணியிருக்கேன். எல்லாருமே சிரிக்கிற அளவுக்கு இருக்கும். நான் பண்ணதுக்காக சொல்லலை, அந்த போர்ஷன் அந்த மாதிரி அந்த படத்துலேயே மிகப்பெரிய பலமாக இருக்கும். என்னுடைய இயக்குனர் ரொம்ப எப்படின்னா ரொம்ப ஒரு நட்புக்கு இலக்கணமானவர். ரொம்ப நாள் பேசிகிட்டே இருப்போம், சார் இந்த படத்தில் நீங்கள் பண்ணுறீங்க ஒரு காமெடி அப்படின்னு சொல்லி அது கொடுத்துருந்தாங்க. அதை ரொம்ப சிறப்பாக தான் பண்ணியிருக்கோம். அடுத்து தயாரிப்பாளரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும். ரொம்ப ஒரு பாசமான தயாரிப்பாளர், வெகுளித்தனமான ஒரு தயாரிப்பாளர். அவருக்கு என்னென்னா, ஒரு பழைய படங்களில் எப்படி காமெடி ஆர்டிஸ்ட் மொத்த பேரும் நிறைய பேர் ஒரு காமெடி படத்தில் இருப்பாங்க அப்படின்றதுனால இதில் அந்த மாதிரி பண்ணணுன்ட்டு எல்லாரையும் கூப்பிட்டு
அது ரொம்ப இப்போ ஒரு சந்தோஷமாக பெருமையாகவும் சொல்லிக்கார். என் படத்தில் இவ்வளோ காமெடி ஆர்டிஸ்ட் நான் கொடுத்துருக்கேன், 42 காமெடி ஆர்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக சொல்லுவார். அடுத்த படத்தில் இப்படி தான் பண்ணுறீங்கம்பாரு. பட் அவருடைய நல்ல மனசுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காமெடி ஆர்டிஸ்ட்டுகளை வந்து யாரும் பெருசாக யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. நாங்களாம் கொஞ்சம் மீடியம் இதில் தான் இருக்கோம். வர்ற இயக்குனர்கள்லாம் நீங்கள் மீடியாக்கள்லாம் கொஞ்சம் எங்களை பற்றியெல்லாம் எழுதி கொஞ்சம் எல்லாருக்கும் வாய்ப்பு வர மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ சீரியல் பக்கம்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்கும். படங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் மீடியாக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கிறேன். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நன்றி நன்றி நன்றி. நன்றி மிஸ்டர் செல்வராஜ் அவர்களுக்கு. அடுத்ததாக படத்தின் தயாரிப்பாளர்கள் வெங்கடாசலம் அவர்களை பேச அழைக்கின்றோம். வணக்கம். இந்த ஆடியோ லஞ்சுக்கு வருகை தந்த அனைத்து பெரியவர்களுக்கும் என் நண்பர்களுக்கும் என் பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். இந்த கில்லி மாப்பிள்ளை திரைப்படத்துக்கு ஆடியோ விழாவுக்கு வருகை தந்திருக்கும் என் பெரியவர்கள் அனைவருக்கும் என் வணக்கங்களை தெரிவிக்கிறேன். அது சமயம் இந்த கில்லி மாப்பிள்ளை நடித்த அனைத்து காமெடி நடிகர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். டயானா மேடம் ஒரு பாட்டுக்கு சாங் பண்ணியிருந்தாங்க, சாங்க்கு ஒரு பாட்டு பாடியிருந்தாங்க, டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். பரவாயில்ல, அடுத்தது நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த காமெடி நடிகர்கள் அனைவருக்கும் என்னோடய அடுத்த படம் கதை எழுதிட்டேன். அந்த கதையில் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்குவேன், எல்லாத்தையும் நடிக்க வைக்கிறேன். ஒரு 300 பேர் நடிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக நடிக்க வைப்பேன். நடிகர்கள் அனைவருக்கும் என்னோட வேண்டுகோள், நீங்கள் நல்லா நடிங்க, நான் எதிர்பார்க்குறேன், நான் உங்களை நல்லா கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன். அதே மாதிரி எங்கள் டைரக்டர் சார் பத்மநாபன் சார் வந்து மாசாணி பண்ணியிருக்காரு. அதுக்கு பிறகு என்னை வந்து ஒரு படம் பண்ணலான்னு கேட்டார். நான் அவருக்கு வந்து நான் அந்த படத்தை கொடுத்தேன். அவர் நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இன்றி அடுத்த படத்துக்கும் அவருக்கு நான் கதை எழுதி வச்சுருக்கேன். அது ஓகேனா அவர் பண்ணட்டும், பண்ண சொல்லியிருக்கேன், கேட்டிருக்கேன், இன்றைக்கி கூட கேட்டிருக்கேன். நல்லா பண்ணுறேன். இங்கே என்னோடய சிறப்பு விருந்தினராக வந்த எங்கள் அனைவருக்கும் என்னோட கோடிக்கணக்கான நன்றியை தெரிவித்துக்கொண்டு என் படம் வந்து வெற்றி பெறுமாறு வாழ்த்துமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். மீடியா நண்பர்களுக்கும் எங்கள் படத்துக்கு நல்ல ப்ரொமோஷன் பண்ணி எங்கள் படத்தை வெற்றி பெற்று எங்கள் இந்த காமெடி நடிகரெல்லாம் திரும்பவும் நான் போட்டு செய்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னா இந்த படம் நல்ல மாதிரி ஓடணும். இந்த படம் நல்ல மாதிரி ஓடணும்னா கண்டிப்பாக நான் அந்த மாதிரி செய்வேன். 300 பேர்த்த படம்னு வச்சுருக்கிறதுனால எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. வாய்ப்பு கொடுத்து அடுத்த படம் மட்டும் வாய்ப்பு கொடுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சார் நன்றி, தயாரிப்பாளர்களுக்கு நன்றி. அடுத்ததாக படத்தின் இயக்குனர் KN பத்மராஜ் அவர்கள். எல்லாருக்கும் முதல் நான் நன்றியோடு கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மாதா பிதா குரு தெய்வம் இவர்களை வணங்கி இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய முன்னோடிகள் அன்னார் திரு ராஜன் சார் அவர்களையும், பேரரசு சார் அவர்களையும், ஜாக்வர் தங்கம் மாஸ்டர் அவர்களையும், விஜய் முரளி சார் அவர்களையும், மற்ற குமார் சார் அவர்களையும், மற்றும் KPN மகேஸ்வர் அவர்களையும், திரு பன்னீர்செல்வம் அவர்களையும் நான் ரொம்ப சிவி குமார் அவர்களையும் குகுநாதன் சார் வந்துட்டு போனார். பட் அவர் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் சார் VC குகுநாதன் சார் வந்து இங்கே வந்துட்டு போனதே எனக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. எல்லாருக்கும் என்னுடைய பேரரசு சார் அவர்கள் வந்து போன வாட்டி ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சியில் நான் இங்கே இந்த இடத்துல சார்னு கூப்பிட்டேன். அதுக்கு வந்து அவர் ஒரு நகைச்சுவையாக ஒரு விஷயம் சாருன்னு சொல்லி, ஏன்னா யார் இந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் இந்த மாதிரி ஒரு காமெடியாக அவர் வந்து பேசினார். அது மறக்கவே முடியாது அந்த அளவுக்கு. இந்த கில்லி மாப்பிள்ளை படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு கதை அம்சத்தோடு வெளிவரணும் அப்படின்னு சொல்லிட்டு புடிசர் சார் சொன்னார். நான் இதில் ஒரு சின்ன கருத்துக்களை வந்து நான் ஒரு 2-3 கருத்துக்களை சொன்னேன். இப்போ உறவுங்கிறது வந்து இப்போது சிதைஞ்சிட்டு இருக்கக்கூடிய காலம். இப்போது
உறவுங்கிறத வந்து நம்ம உள்ளங்கையில் வச்சு பாதுகாக்கணும். அது ஒரு சின்ன தப்பு பண்ணிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அதை உதாசீனப்படுத்தினோம்னா, அதை விலக்கி வச்சோம்னா, அந்த உறவுகள் நம்மளை விட்டு விலகி வெகு தூரம் அது தனி ட்ராக்கில் பயணப்பட்டு ஒரு அனாதைங்கிற சமுதாயத்தையே உருவாக்கிடும். அப்படி ஒரு சமுதாயம் உருவாக நாம் காரணமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய மையக்கரு. இதை வந்துட்டு நான் வந்து நகைச்சுவையாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45க்கும் மேற்பட்ட நகைச்சுவை நடிகர்களை ஒரு சீன் 2 சீன் 3 சீன் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்தியிருக்கேன். ஹீரோ கார்த்திக் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அவரை வந்து நாங்கள் பூஜை போட்ட அன்னைக்கு தான் ஒரு கிளிப்பை பார்த்துட்டு நாங்கள் செலக்ட் பண்ணோம். வந்து அவங்க ரொம்ப ஒத்துழைப்பு பண்ணி ரொம்ப நல்லா சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு. திவ்யா ரொம்ப அழகாக இந்த படத்தை பண்ணி கொடுத்தாங்க. என்னுடைய கேமராமேன் வந்து மூணாறு, காரைக்குடி, பொள்ளாச்சி, சேலம் அப்படின்னு சொல்லி அந்த லொக்கேஷன்ஸை வந்து அழகாக அவர் வந்து ஷூட் பண்ணி அதை வந்து ரொம்ப அழகுபடுத்தியிருக்காரு. அதே மாதிரி பாடலாசிரியர் கார்த்திக் சார் ரொம்ப அற்புதமான வரிகளை வந்துட்டு நேர்த்தியாக பண்ணியிருக்காரு, ரொம்ப ரசிக்கும்படியாக. நான் இப்போ வந்து இந்த நிகழ்ச்சியில் நான் குமார் சாரை பற்றி சொல்லணும். அவர் வந்து ஃபஸ்ட்டு பண்ணும்போது எனக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கும்போது நான் சுச்சுவேஷனெல்லாம் அவர்கிட்ட சொன்னேன். அவர் வந்து என்ன பண்ணாருன்னா 3 டியூன், ஒரு பாட்டுக்கு 3 டியூன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பாட்டுக்கும் நான் 12 டியூன் வந்து அவர் போட்டு வச்சு, சார் இந்த சுச்சுவேஷனுக்கு இந்த பாட்டு, இந்த சுச்சுவேஷனுக்கு இந்த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு 4ஐயும் எனக்கு ப்ளே பண்ணி காட்டினார். அதில் வந்து நான் இந்த டியூன்களை இப்போது கேட்ட அந்த டியூன்களை நான் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தேன். ரொம்ப சிறப்பாக ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாரு. அதை டான்ஸ் மாஸ்டர் மற்ற எல்லாருமே வந்துட்டு ஒத்துழைச்சி எனக்கு ரொம்ப அழகாக வந்து பண்ணி கொடுத்தாங்க. இதில் ஆர்ட் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணி ஒர்க் பண்ணார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதில் ஒர்க் பண்ண கிட்டத்தட்ட ஒரு 60 கலைஞர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஒரு படம் உருவாகணும் அப்படின்னா ஒரு கதை எழுதுகிறோம், நம்ம மைண்டில் இருக்குது, மனசில் இருக்கிறது மைண்டில் இருக்குது, அதை வந்து பேப்பரில் கொண்டு வர்றோம், அதை வந்து ஸ்க்ரீனுக்கு கொண்டு வர்றது எவ்வளோ பெரிய ஒரு சிரமமான விஷயங்கிறது திரைத்துறையில் இருக்கக்கூடிய எல்லா இயக்குநர்களுக்கும் எல்லாருக்குமே தெரியும். இதில் என்னுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு 100 பேருனுடைய உழைப்பு தான் இந்த படத்தினுடைய முழு வடிவம். நான் அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் பேராசிரியர் ஞானசம்பந்தன் சார் அவர்கள் வந்து ஒரு அப்பா கேரக்டர் பண்ணியிருக்காரு, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. விஜய்சேகர் அம்மா பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நடிகை. ஒரு கல்யாண சீன் எடுத்தோம். அந்த கல்யாண சீன் எடுக்கும்போது அந்த மண்டபத்தில் இருந்த எல்லாருமே கண்ணு தண்ணி விட்டு அழுதாங்க. ஒரு ஷூட்டிங் எடுக்கும்போதே அவங்க வந்துட்டு அந்த ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு நானே அந்த சீன் ரொம்ப நல்லா நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது அன்றைக்கி நான் ஃபீல் பண்ணேன். அதே போல் இந்த படத்தை நான் வந்து முதல்ல பார்த்துட்டு ஒரு ஸ்க்ரீன் பண்ணுறதுக்காக நான் எங்கள் ஹோம் தேட்டரில் எங்கள் வீட்டில் நான் வந்து போட்டு காட்டுறதுக்காக ஒரு 15-20 பேரை நான் செலக்ட் பண்ணேன். இதில் யார் அப்படின்னா ஒரு இந்த கூலி வேலை செய்கிற இந்த படத்தில் கூட எல்லோரும் நடிச்சிருப்பாங்க. ஒரு ஷாட்டில் வரும், அந்த ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. அந்த போராட்டத்தில் இந்த ஏரி வேலை செய்கிறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த அரசு வேலை திட்டத்தில், அந்த மாதிரி நபர்கள். அதுக்கப்புறம் நெசவு தொழிலாளர்கள், நான் நெசவு தொழிலாளி என்னுடைய பேஸு. அதில் அந்த மாதிரி ஆட்கள், இந்த கட்டிட தொழிலாளிகள், இந்த மாதிரி ஒரு 15-18 பேரை வந்து எல்லாரையும் கூப்பிட்டு நான் எங்கள் வீட்டில் வந்து இந்த படத்தை வந்து போட்டு காட்டினேன். அதில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அவங்கள சொகுசாக இந்த மாதிரி ஒரு சீட்டில் உட்கார வச்சு நான் காட்டல. எல்லாரையும் அந்த சேர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே உட்கார வச்சு நான் காட்டினேன். எல்லாருமே அந்த படத்தை பார்த்தாங்க. ஒரு இன்டர்வல் வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் திரும்ப எல்லாருக்குமே டீ கொடுத்தேன். எல்லோரும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உடனே வந்துட்டு அண்ணா போடுங்கண்ணா அப்படின்னாங்க. திரும்ப போட்டேன். படம் முடிஞ்சது. எல்லாருமே சொன்ன ஒரு வார்த்தை, அண்ணா நாங்கள் மாசாணி படம் பார்த்துருக்கோம் டிவியில் நிறைய முறை, அதை விட இது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போவே நான் நினச்சேன்
இது வந்து ஒரு மக்களுக்கான ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு படத்தை பண்ணியிருக்கேன். மீடியா பீப்புள்ஸ் வந்து இதை வந்து நல்ல பெரிய லெவலில் நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரமோட் பண்ணி கொடுக்கணும், எல்லாரையும் நான் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். மற்றபடிக்கு இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் மீனா வெங்கடாஜலம் அவர்களுக்கும் சமுத்திரம் அவர்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன். அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு வசதி படைத்தவர்கள் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு கட்டிட தொழிலாளியாக அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வீட்டை கட்டி விற்று அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தவர் அவர். அவர்கிட்ட நான் சொல்லும்போது சொன்னேன், ஆனால் படங்கிறது ஒரு பெரிய விஷயம், அது வந்து ரிட்டர்ன் வருமா வராதா தெரியாதா அப்படின்னு சொன்னார். இல்லைங்க, சேலத்தில் மாடர்ன் தேட்டர்ஸ்னு ஒன்று இருந்தது, இன்றைக்கி அது இல்லை. ஸோ நான் அந்த மாடர்ன் தேட்டர்ஸ் ரத்னா தேட்டர்ஸினுடைய அந்த கட்டட எலிவேஷனை நான் தான் பண்ணேன் அந்த சின்ன வயசில். அப்படி இருக்கும்போது அந்த படத்தை வந்து நாம் யாருமே ரத்னா ஸ்டுடியோ எடுக்கலை, மாடர்ன் தேட்டர்ஸ் எடுக்கலை. எனக்கு வந்து ஒரு படம் எடுக்கணும்னு அப்போவே தோணிச்சு அந்த சின்ன வயசில். அது என் மனசுலேயே இருந்தது. அதனால் நான் வந்து இந்த படத்தை நான் எடுக்கிறேன், நீங்கள் நல்லா எடுத்து கொடுங்க அப்படிங்கிற மட்டும் சொன்னார். நான் அவர் சொன்ன அந்த வார்த்தையை வந்து நான் வந்து ரொம்ப மனசில் ரொம்ப பெருசாக நினச்சி, எந்த பிரச்சனைகள் யார் எந்த வகையில் வந்தாலும், ஒரு லொக்கேஷனில் இருந்து எந்த விஷயங்களாக இருந்தாலும் எல்லாத்தையும் மெதுவாக சால்வ் பண்ணி அதை வந்து அழகாக கொண்டு வந்து இந்த படத்தை வந்து இன்றைக்கி ஸ்க்ரீன் பண்ணி காட்டியிருக்கேன். ப்ரொடியூசரு எல்லாம் பார்த்துருக்காங்க, ரொம்ப பாராட்டினாங்க. அவர் பெரிய படங்களை ஒப்பிட்டு என் படத்தை வந்துட்டு நம்ம படம் நல்லா இருக்குன்னான்னு ஒரு ப்ரொடியூசர் சொல்லும்போது நான் அந்த இடத்துல நான் ஜெயிச்சிட்டேன். ஒரு இயக்குனராக நான் ஜெயிச்சிட்டேங்கிற ஃபீல் எனக்கு இருக்குது. இந்த படத்தை வந்து ஸ்க்ரீன் பண்ணும்போது நிச்சயமாக எல்லோரும் பாராட்டுவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. எனக்கு இருக்கிற கவலை எல்லாமே என்னை ஜெயிக்க வச்ச அவரை வந்து ஜெயிக்கணும் இங்கே, அதுதான் இப்போ முக்கியமான விஷயமா எனக்கு தோணுது. நான் தங்கராஜ் அண்ணன் மேடையில் இருக்கார், அவர் மூலிமாவும் நான் சில பெரிய கம்பெனிகளில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கம்பெனிக்கு வந்துட்டு நான் படம் காட்டியிருக்கேன். பட் அவங்க பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க எனக்கு தேட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு 70லேருந்து 100 தேட்டர் வரைக்கும் நான் போட்டு தரேன்னு ஒரு சின்ன ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஒரு முனைப்பான அந்த பணிகளை வந்து நான் வந்துட்டு முன்னெடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு அவர் பண்ணியிருக்காரு. இந்த ஆடியோ லான்ச்சை வந்துட்டு எங்கள் ப்ரொடியூசர் வந்து பார்த்ததே இல்லை, ஒரு முறை கூட அவர் இங்கே வந்து பார்த்ததே கிடையாது. ஆனால் அவர் எப்படியோ என்ன பண்ணுறாங்களோ ஏது பண்ணுறாங்களோ அப்படின்னு நினச்சிருப்பார். இங்கே வந்து அவர் வந்து இந்த ஸ்க்ரீனு இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக என்னை கூப்பிட்டு தனியாக கை கொடுத்தாரு. ஆனால் உண்மையிலே சிறப்பாக பண்ணியிருக்கீங்கண்ணா அப்படின்ட்டு. இங்கே மேனேஜர்ஸு மற்ற எல்லாருமே எனக்கு ஒத்துழைச்சிருக்காங்க, பிஆர்ஓஸு எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப ஒத்துழைச்சிருக்காங்க. எல்லாருக்குமே நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன், எல்லோரும் மன்னிச்சிருங்க. எல்லோரும் இந்த படத்தை வந்து வாழ்த்தணும்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன். மீடியா பீப்புள்ஸு இதை கொண்டு போய் சேர்த்தணும்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் நான் வந்து கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக கிடா விருந்து என்ற படத்தின் மூலம் தயாரிப்பாளரான நடிகருமான KPN மகேஷ் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். மேடையில் வீட்டிருக்கின்ற திரைப்பட திரையுலகத்தினுடைய ஜாம்பவான்கள் அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய பரிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுக்கு என்ன பெருமைன்னா, இன்னைக்கு நான் இங்கே வந்து கலந்துருக்கிறேன்னா, நானும் சேலத்தை சேர்ந்தவன், இயக்குனரும் சேலத்தை சேர்ந்தவர், தயாரிப்பாளரும் சேலத்தை சேர்ந்தவர்கள், ஒரு ஒற்றுமை எங்களுக்கு. அதனால் சார் வந்து மாசாணி படம் ஏற்கனவே பண்ணியிருக்காரு, நல்லபடியாக போயிடுச்சு. அதே மாதிரி கில்லி மாப்பிளையும் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லி எல்லா வல்ல இறைவனை வேண்டிக் கொள்வதோடு, நம்ம இங்கே வந்திருக்கின்ற தொலைக்காட்சி நண்பர்கள் மற்றும் பத்திரிகை நிருபர்கள் இதை ஒரு நல்லபடியாக ஒரு மெசேஜாக எடுத்துகிட்டு போய் தியேட்டரில் போய் இதை வந்து சொன்னால் இன்னும் நிறைய பேர் திரைப்படத்தை தயாரிக்க ஆவலாக இருக்கின்றோம். ஆகவே நீங்கள் எல்லாம் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தயாரிப்பாளர் அவர்களுக்கும் இயக்குனருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் நமது PRO வெங்கட் அவர்கள் என் படத்துக்கும் PROவாக தான் இருந்தார், அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்த்துக்கள். நன்றி சார். விழா நிறைவேறும் தருவாரி உள்ளது.
இப்பொழுது தர்ஷன் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேச ஆசைப்படுகிறார் இயக்குனருக்காக. சார், ப்ரெஸ் அண்ட் மீடியாஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த நேரத்தில் வந்திருக்கேன். திரையுலக ஜாம்பவான்கள்லாம் வந்திருக்கீங்க சார். எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள் சார். சார், கில்லி மாப்பிள்ளை இந்த படம் வந்து பத்மராஜ் சார் வந்து அழகாக இயக்கியிருக்காரு. ஸோ அற்புதமாக வந்திருக்கு சார் கதை. சாங்கெல்லாம் பார்த்தேன், அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குது. வெங்கட் சார் சூப்பராக கேமரா பண்ணியிருக்காரு. ரொம்ப வாழ்த்துக்கள் சார். மியூசிக் டைரக்டர் சார் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்கீங்க சார். நன்றிகள் யாருக்கும். நான் வந்து ஹீரோவோட தாய்மாமா கேரக்டர் பண்ணியிருக்கேன் சார். ஸோ நல்ல காமெடி ஹியூமரு. ஸோ ஒட்டுமொத்த காமெடியும் நிறைய பேரை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க சார். இதில் டைரக்டரு, ப்ரொடியூசர் சார் சூப்பர் சார். எல்லா காமெடி நடிகர்களுக்கும் நான் இது தரணும்னு சொல்லிட்டு மீனா வெங்கடாச்சலம் சார் வந்து அவ்வளோ இது பண்ணாங்க. அவங்களும் ஃபேமிலியாக வந்து எல்லாருமே வந்து கூட வந்து அரவணைச்சி எங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க சார் ஷூட்டிங் ஸ்பாட்லலாம். அதே மாதிரி சார் பத்மராஜ் சாரோட ஒய்ஃப் எனக்கு அம்மா மாதிரி அவங்கெல்லாம் அவ்வளோ அரவணைச்சாங்க. அவங்க மகன் ஜெகன், அவங்க எல்லாமே டோட்டல் டீமே எங்களை வந்து ஒரு ஃபேமிலியாக தான் பண்ணோம். ஸோ அருமையான படம். ப்ரெஸ் அண்ட் மீடியாஸ் வந்து இந்த மாதிரி படங்களை ஆதரித்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஹீரோ கார்த்தி சார், அவரையும் சொன்னோம் வரல இந்த தருணத்தில், சூப்பராக நடிச்சிருக்காரு. எக்ஸலண்ட்டாக உடம்பு வந்து அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுவாருங்க. அவர் சூப்பராக இருப்பார். ஸோ ஹீரோயினி திவ்யா அருமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ என்டையர் டீம் மொத்த பேருக்குமே எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் மிக சிறந்த வெற்றி படமாக வரணும்னு எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள். நன்றி சார், வணக்கம், தேங்க்யூ. நன்றி சார். இப்பொழுது சாங் ரிலீஸ் பண்ணுறோம். இது முடிஞ்சோன்னா தொடர்ந்து பேச வேண்டிய இருக்கிறாங்க சிறப்பு விருந்தினர்கள்லாம். மேடையில் இருக்கும் கே ராஜன் சார், பேரரசு சார் அவர்கள் வெளியிட, ஜாகவர் தங்க மாஸ்டர், சி.வி. குமார் சார், KPN மகேஷ் அவர்கள், தயா பன்னீர்செல்வம் அவர்கள், விஜயமுரளி சார் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அடுத்ததாக அண்ணன் முத்துக்காளை அவர்கள். மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக சொந்தங்களுக்கும், கிள்ளி மாப்பிள்ளையின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், பத்திரிகை ஊடக மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். கிள்ளி மாப்பிள்ளை என்னுடைய இளமை காலங்களில் கிள்ளியும் கோழியும் தான் பின்னி படைஞ்சு விளையாடியது. என்னுடைய படிப்புக்கு தடை போட்டாலும் நடிப்புக்கு விதை போட்டது என்று சொல்லலாம். அதன் பிறகு தான் கராத்தே சிலவம்லாம் கற்றுக்கிட்டு ஸ்டண்ட் நடிகராக வந்தேன். முதல்ல இந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா நாங்கள் நடிக்கிற காலகட்டங்களில் 2010 அந்த காலகட்டங்களில் இவர் வடிவேலு குரூப்பு, இவர் விவேக் குரூப்பு அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. ஒரு சில இடங்களில் நடந்திருக்கும். பட் அந்த வடிவேல் சார் குரூப்பையும் விவேக் சார் குரூப்பையும் இந்த கிள்ளி மாப்பிள்ளையில் ஒன்றாக இணைத்து எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் இந்த நேரத்தினுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு காலகட்டங்கள் இருந்தது, அதை உடைச்சாரு. இந்த கிள்ளி மாப்பிள்ளையில் எப்படி ராமர் பாலம் கட்டுவதற்கு அனுமான் ஒரு துணையாக இருந்தாரோ, அந்த அனுமானுக்கு நாங்கள் ஒரு துரும்பாக இந்த கிள்ளி மாப்பிள்ளையை தயாரித்திருக்கும் அனுமான் பிக்சர்ஸுக்கு நாங்கள் ஒரு துரும்பாக உள்ளே நுழைந்து, இதன் பிறகு அவள் அடுத்தடுத்து தயாரிக்கும் படத்தில் ஒரு கரும்பாக இருக்க ஆசைப்படுகிறோம்.
அடுத்தடுத்து தயாரிக்கும் படத்திலே நாங்களும் இருப்போம் என்று சொன்னதற்கு தயாரிப்பாளருக்கு நன்றி. ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்தை இந்த படத்தில் நடந்த விஷயத்தை ஒரே நிமிஷத்தில் நான் பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா எல்லா படத்தை பற்றி சொன்னாங்க, நான் இதில் நடந்த சம்பவத்தை பற்றி பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா நான் ஒரு 25 வருஷத்தில் ஒரு 250 படத்துக்கு மேலே நடிச்சிருப்பேன். பல படங்களில் கும்பலில் கூட நிற்கிறதுக்கு நீ தகுதி இல்லை, வெளியே போகிறான் அப்படின்னு துரத்துன காலங்கள் உண்டு. பல படங்களில் சாப்பிடும் போது தட்டை பிடிங்கிட்டு நீ அங்கே போய் நில்லு, நீ இங்கே போய் நில்லு, இந்த இடத்துல நீ நிற்கக்கூடாது அப்படின்னு சொன்ன காலகட்டங்கள் உண்டு. தட்டை பிடுங்கினது, இந்த தட்டு தான் இந்த படத்தில் ஒரு மேட்டராக வருது, சம்பவமாக வருது. தட்டை பிடுங்கின காலகட்டங்களில் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பேன். பட் இந்த படத்தை பற்றி எனக்கு ஒரு 3-4 பேர் ஒரே மாதிரி நேரத்தில் பேசினாங்க. இந்த படத்தில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு 4 பேர்த்தையும் நான் ஒரே மாதிரி தான் சம்பளம் சொன்னேன். ஏன்னா மாற்றி மாற்றி பேசுகிற பழக்கம் என்கிட்ட இல்லை. 4 பேர்த்தையும் ஒரே மாதிரி தான் சம்பளம் சொன்னேன். நடிப்பதற்கு காரைக்குடி போனேன். ஒரு நாள் பிளான் பண்ணியிருந்தாங்க. நான் நடித்தேன். எப்போவுமே மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் ஒரே டேக்கில் விரும்பக்கூடிய ஒரு மனிதன் நான். ஏன்னா நான் வடிவேலு என்ற ஜாம்பாவனால் பட்டை திட்டப்பட்டவன் என்பதால் எந்த சூழ்நிலையும் ஒரே டேக்கில் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவேன் நான். இந்த படத்தில் ஒரு நாள் பிளான் பண்ணியிருந்தாங்க. அது ஆஃப் டேலியே முடிஞ்சு வச்சு. அதுக்கு காரணம் கேட்டால் இயக்குனரும் கேமராமேனும் கோஆர்டினேட்டரும் தான் காரணம். அவங்க பிளான் பண்ணாங்க, ஷார்ட்டை பிரித்தாங்க. இப்போ டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, எல்லா ஷார்ட்லேயும் எல்லா டயலாக்கையும் பேசி 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 டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இதில் அப்படி அமையலை. இந்த ஷாட்டுக்கு இந்த டைலாக் போதும், இந்த ஷாட்டுக்கு இந்த டைலாக் போதும் அப்படின்னு சொல்லி பிரித்ததுனால ஒரு நாள் பிளான் பண்ணுது ஒரு ஆஃப் டேலியாக முடிஞ்சு வச்சு. 2 மணிக்கு நான் கிளம்புறேன். இருங்க வெயிட் பண்ணுங்க நாங்கள். இல்லை சார் நீங்கள் பணத்தை பேமெண்ட் அன்றைக்கி ஜிபேயில் அனுப்பிச்சிருங்க, நான் ஆஃபீஸ் போய் லாட்ஜுக்கு போகிறேன்னு சொன்னேன். வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. எதுக்காக வெயிட் பண்ண சொல்கிறாங்கன்னு ஒரு சந்தேகமாக இருந்தது. ஒரு 1/2 hour கழித்து ஒரு தாம்பாள தட்டு வந்தது. தாம்பாளம் நிறையா பழங்கள் வந்தது. அந்த பழத்து மேலே நான் நடிப்பதற்காக பேசப்பட்ட பணம் வந்தது. ஒரு தாம்பாள தட்டில் ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளம் பழமெல்லாம் வச்சு எப்படி நீலாம் இந்த இடத்துல சாப்பிடக்கூடாதுன்னு தட்டை பிடுங்கினாங்களோ, அதே முத்துக்காலைக்கு இந்த படத்தில் நடித்ததுக்காக அதே தாம்பாள தட்டில் ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளம்பழம் வச்சு நான் நடித்ததுக்காக பணத்தையும் வச்சு நான் கொடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஜெயிச்சுட்டா முத்துக்காலை, 25 வருஷம் நீ எதுக்கு தான்டா போராடின. எங்கள் ஆல்கஹால் அனானிமஸில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இறைவா எங்களுக்கு மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் மாற்ற முடியாது. எனக்கு அந்த நேரத்தை தட்டை பிடுங்கினாங்க. அதை நான் யார்ட்டையும் சொல்ல முடியாது. அவமானப்பட்டு வெக்கப்பட்டு வெளியில் தான் போகிறேன். மாற்றக்கூடியதை மாற்றும் துணிவும் இதை உன்னால் மாற்ற முடியும்டா. நாளைக்கு நீ ஷூட்டிங் போனால் ஒரு சேர் எடுத்து போட்டு நீ உட்கார்ந்த இடத்துக்கே அவனுக்கு தட்டை கொண்டு வந்து கொடுத்து சாப்பாடு வைக்கிறதுக்கு நீ தான்டா முயற்சி பண்ணணும். மாற்றக்கூடியதை மாற்றும் துணிவும், இறைவா எங்களுக்கு மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தையும் மாற்றக்கூடியதை மாற்றும் துணிவும் அப்படின்னு சொல்லி எங்கள் ஆல்கஹால் அனானிமஸில் ஒரு வரி வரும். அந்த மாதிரி இந்த படத்தில் என்னை கொடுத்து அருமையான சீன் கொடுத்தாங்க. ப்ளஸ் அதுக்கேற்ற சம்பளம் கொடுத்தாங்க, அதுக்கேற்ற மரியாதையும் கொடுத்தாங்க. அதனால் இந்த படத்துடைய இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் இதில் பணிபுரிந்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த கிள்ளி மாப்பிளை வெற்றி பெற வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா, நன்றி. அடுத்ததாக PRO யூனியன் தலைவர் விஜயமுரளி அவர்கள். அதே மாதிரி பேரரசர் வெற்றிப்பட இயக்குனர், இன்னைக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் செயலாளராக இருக்கிறாரு. அவருக்கும் நம்ம இந்த நேரத்தில் இந்த நிறுவன சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி ஏற்கனவே இங்கே போன VC குகநாதன், அவர் 5 முதல்வரில் பார்த்தவர். அவர் அவசர வேலை, எப்பயுமே போக மாட்டார். அந்த மாதிரி ஏதோ ஃபோன் அர்ஜென்ட்டாக கிளம்பிட்டார். அதனால் அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி TD ராஜா, கோடியில் ஒருவன், ஹிட்லர், ராஜவம்சம் படம்லாம் பண்ண ப்ரொடியூசரு, அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கலாம். இப்போ CV குமார் இங்கே இருக்கிறாரு. PSAT 1, 2, 3, 3 படம் பண்ணி ஒரு சக்ஸஸ் ப்ரொடியூசராக இருக்கிறாரு. ஸோ ஜெயித்தவங்க, வெற்றி பெற்றவங்க எல்லாமே இங்கே வந்திருக்குது பெரிய விஷயம். அதே மாதிரி தயா பன்னீர்செல்வம், இவர் ரியாதி ஹாண்டட் ஹவுஸ்னு ஒரு படம் பண்ணார். இப்போ அக்யூஸ்னு ஒரு படத்தில் 2 ஹீரோவில் ஒரு ஹீரோவை பண்ணி அந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அடைமொழி கொடுக்கும்போது நான் தான் சொன்னேன், அந்த கம்பெனி பேரை போட்டுங்க, என்ன இல்லாட்டி அக்யூஸ் பன்னீர்செல்வம் கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி தயா பன்னீர்செல்வம் மாற்றி விட்டோம், கம்பெனி பேரை வச்சுங்கன்ட்டு. அதே மாதிரி ஜாக்குவார் தங்கம், இந்த சிறுமுகலிட்ட படங்களுக்கு எப்போ கூப்பிட்டாலும் நைட்டில் கூப்பிட்டா கூட காலையில் வந்துடுவார், காலையில் கூப்பிட்டா ஈவினிங் வந்துடுவார். அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கலாம். இந்த சாங்கெலாம் நம்ம பார்த்தோம், ட்ரெய்லரும் பார்த்தோம்.
முதல்ல வந்து இந்த கேமராமேனுக்கு ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கணும் நம்ம. ஏன்னா வந்து அது பார்க்கும்போதே எப்பயுமே ஒரு கேமராமேன்ட்ட தான் இருக்குது ஒரு படத்தை எவ்வளோ ரிச்சாக கொண்டு வரணுங்கிறதுல இருக்குது. அதே மாதிரி டான்ஸ் மாஸ்டருக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். இந்த டயானா பேசும்போது சொன்னாங்க, அந்த சாங்கை ரசித்து எடுத்தேன்னு சொன்னாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சு இன்னொருத்தர் பேசும்போது சொன்னார், ஹீரோயினியே சைட் அடிச்சிருக்காங்க, டான்ஸ் மாஸும் ரசித்து எடுத்தேன்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஹீரோவுக்கு ரொம்ப பெரிய கொடுப்பனையாக இருக்குது. ஒரே சமயம் 2 பேர் ரசித்து அந்த பாட்டையும் கூட நடிச்சிருக்காங்க. திவ்யா ஹீரோயினி பேர் திவ்யான்னாங்க. திவ்யாங்கிற பேர் சினிமாலையும் சரி வெளியிலையும் சரி ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அவங்களுக்கு வந்து கேரளாவிலேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க இந்த சாங்லலாம் ஆடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப தாராள மனசு அவங்களுக்கு. நல்லாவே காஸ்டியூம்ஸ் நல்லா போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அது தயாரிப்பாளருக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு நினைக்கிறேன். ஆனால் எடிட்டர் தான் நம்ம கொடுத்து வச்சார், கூட பக்கத்தில் க்ளோஸ்அப்பில் பார்த்துருப்பார் எல்லாத்தையும். இந்த சாங் எழுதின நீங்கள் இந்த படம் டைரக்டர் பார்த்தீங்கன்னா பத்மராஜன் சரி, PV குமார், நம்ம கார்த்திக் 3 பேருமே பார்த்தீங்கன்னா சாங்கு அவ்வளோ ஒரு விறுவிறுப்பாக இருக்கும். இந்த முதல் சாங்கில் டூயட் சாங்கில் ஒரு வரி வரும், மெல்லிசையும் இடியும் கூட இடியும் மின்னலும் மெல்லிசையன்னு ஒரு வரி வரும். அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த சாங்கில் இந்த டயானா எடுத்த சாங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்ட சாங் மாதிரி தான் அது ஆக்சுவலாக. அதில் வந்து கருடா கருடான்னு நினைக்கிறேன் சாங்கு. அதில் வந்து வரவா தேன் தரவான்னு ஒரு வார்த்தை இருக்கும். ரொம்ப சுத்த தமிழில் எழுதியிருக்கிறாரு. அந்த தேன் என்னன்னு தெரியல, அது ஒன்று. தயாரிப்பாளர் ரசித்து தட்டுறாரு. அப்புறம் வந்து 3வது சாங்கில் அந்த குத்துப்பாட்டில் வந்து அச்சு வெள்ளம் போல ஒன்றை பிச்சு தின்னவான்னு ஒரு வரி வரும். ரொம்ப ஹீரோயினை பார்த்து எழுதுன மாதிரியே கார்த்திக் எழுதியிருக்கிறாரு. அதனால் ஆனால் இந்த இவர் வந்து சந்திரபோஸ் சாரோட மைத்துனர் PV குமார். ஸோ அதனால் சினிமா மியூசிக் எப்படிங்கிறது அவருக்கு நீக்க நிறைஞ்ச ஒரு விஷயம், நல்லா பண்ணியிருக்கிறாரு. சாங் எல்லாமே ரொம்ப ஸ்பீடான சாங்கு. அதே மாதிரி இந்த போலீஸை பற்றின ஒரு சாங்கு முதல் தடவையாக ஒரு பாசிட்டிவாக அந்த சாங் இது ஒன்று தான் நினைக்கிறேன். ஏன்னா படங்கள்லேயே வந்து நம்மளை வில்லனாக காட்டுறோம், ரியல்லி நிறைய வில்லனை பார்க்குறோம். ஆனால் இவங்க வந்து ரொம்ப பாசிட்டிவாக எழுதி ஒரு உத்வேகத்தை உண்டு பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக காவல்துறையில் இருக்கும் அத்தனை பேர் இந்த படத்தை இந்த சாங்குக்காகவே படம் பார்க்கணும். ஏன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்குது அந்த வரிகள்லாம். அதுக்கே இந்த பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி தயாரிப்பாளர் மீனா வெங்கடாசலம், PA ஆர்ட்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது, பஞ்சூர்ணாசலத்தோட இது. அவங்க அதில் வரும். இப்போ மீனா பஞ்சூர்ணாசலம்னு வரும். இப்போ அதுக்கப்புறம் மீனா வெங்கடாசலம் வந்திருக்கிறாரு. ஸோ PA ஆர்ட்ஸ் மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்டை வச்சு நிறைய படம் எடுத்து இந்த படம் மிகப்பெரிய நிறைய படங்கள் எடுக்கணும். ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருந்தாருன்னா ஒரு 100 குடும்பம் நல்லாயிருக்கும். அதனால் வந்து படத்தில் நடிக்கிறவங்களும் சரி, இப்போ நடித்தவங்க அத்தனை பேருமே வந்து ஒரு தயாரிப்பாளரை பாராட்டுறாங்கன்னா ஒரு தயாரிப்பாளர் எந்த அளவுக்கு அவங்ககிட்ட ஒரு நல்லா பழகியிருப்பார், பேசின சம்பளத்தை கொடுத்துருப்பாரு. இது நபிகள் நாயகம் சொன்ன மாதிரி ஒரு வேர்வை காயரும் கூலி செஞ்சவங்களோட வேர்வை காயும் முன்னமே கூலியை கொடுத்துடணும்னு சொல்லி வரும். அது மாதிரி ஒரு நடந்திருக்கிறாரு. அதனால் ஒட்டுமொத்த டீமை வந்து இந்த அளவுக்கு பாராட்டுறாங்கன்னா அது ஒன்று தயாரிப்பாளருக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமை, ஒரு வரப்பிரசாதம். இந்த மாதிரி படங்களை வந்து ரிலீஸ் செய்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. நல்ல ஆட்களை நீங்கள் தேர்வு செய்யுங்க. இன்றைக்கி வந்து 26 விதமான வியாபாரம் இருக்குது சினிமாவில். அந்த 26 விதமான வியாபாரத்தை கரெக்டாக செய்யணும். நீங்கள் அக்ரிமெண்ட்டு போடும் போதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக அக்ரிமெண்ட்டை போட்டு அந்த படத்தை வெளியில் கொண்டு வரதுக்கான வழியை பாருங்கள். தெரியலன்னா கேட்டாவது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ CV குமார்லாம் இருக்கிறாரு. இப்போ அடுத்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் CV குமார் வந்து பொருளாளருக்கு போட்டி போடுறாரு. அதே மாதிரி தயா பன்னீர்செல்வம் இணை செயலாளருக்கு போட்டி போடுறாரு. நான் துணைத் தலைவருக்கு போட்டி போடுறேன். TT ராஜா செக்ரட்டரிக்கு போடுறாரு. ஸோ இது மாதிரி எல்லாருமே வந்து கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்களாம் இருக்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் கேட்டுக்கலாம். எனி டைம் ஃபோன் பண்ணி நீங்கள் விசாரிக்கலாம். கொஞ்சம் கைடன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இதை விட பெருசு வந்து நம்ம ராஜன் சார் இருக்கிறாரு. எல்லா செக்டாரும் தெரிஞ்சவர். நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் கூச்சப்படாமல் போய் பேசுனீங்கன்னா எது எப்படி பண்ணலான்னு சொல்லி தருவாங்க இந்த வியாபார விஷயங்களை. ஸோ இந்த கில்லி மாப்பிள்ளை வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னா சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும். அதை வந்து யூடியூப்பில் இருக்கிறவங்க இன்றைக்கி எல்லாமே மொபைலில் தான் பார்க்குறாங்க ஜனங்க. யூடியூப்புக்காரங்க எல்லாருமே இந்த படத்தை வந்து பெரிய ஒரு பப்ளிசிட்டி கொடுத்து ஜனங்களை திரையரங்கு கொஞ்சம் வர்ற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அது இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு கிஃப்டாக இருக்கும். தயாரிப்பாளருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய
எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தோட பிஆர்ஓ வெங்கட் அவர்களுக்கு பேரரசு சார் அவர்களை சால்வை அணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த படத்தோட மேனேஜர் ஏகாம்பரம் அவர்களை மேடை கிடைக்கிறோம். அவருக்கும் பேரரசு சார் அவர்கள் சால்வை அணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக வெங்கட்டுக்கு உறுதுணையாக இருக்கும் கிளாமர் சத்யா அவர்களுக்கு பேரரசு சார் அவர்கள் சால்வை அணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எடிட்டர் கணேஷ்குமார் அவர்களை மேடைக்கின்றோம். அடுத்து கணேஷ்குமார் அவர்கள் எடிட்டர். வீரா அவர்களுக்கும் தங்கராஜ் அவர்களுக்கும் பேரரசு சார் அவர்கள் மரியாதை செய்கிறார். அடுத்து பிஆர்ஓ உதய அவர்களுக்கு பேரரசு அவர்கள். அடுத்ததாக எங்கள் பிஆர்ஓ யூனியன் முன்னாள் செயலாளர் பெருதுளசி பழனிவேல் அவர்களுக்கு. நன்றி சார். அடுத்ததாக படாதிபர் அவரை பற்றி விஜயமுல்லை சார் நிறையா சொல்லிட்டாங்க. திரு தயா பன்னீர்செல்வம் அவர்களை பேச அன்புடன் அழைக்கின்றேன். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் முத்துக்காளன் என்ன சொன்ன மாதிரி தாம்பூலத்தட்டு வச்சு பணம் கொடுத்து மிகப்பெரிய மரியாதையை செலுத்திய எங்கள் தயாரிப்பாளர் மீனா வெங்கடாசலம் அவர்களையும் அவர்கள் குடும்பத்தாரையும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துவதில் பெருமை அடைகிறோம். அதேபோல் இந்த படத்தினுடைய இயக்குனர் கேமராமேன் பத்மராஜ் சார், கேமராமேன், இசையமைப்பாளர், அனைத்து டெக்னீஷியன்களுக்கும், நடிகர்கள் அனைவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு, இந்த விழாவினுடைய கதாநாயகன் என்று சொல்லலாம் எங்கள் அண்ணன், மூத்த தயாரிப்பாளர், எங்களுடைய வழிகாட்டி. என்னோட முதல் படத்திலே அண்ணாவங்க தான் சிறு பட தயாரிப்பாளர்களாக வெற்றி பெறணும், நீ எல்லாம் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துனாங்க. கே ராஜண்ண அவர் வாழ்த்துனால தான் இன்னும் மேலும் மேலும் உயர்ந்துகிட்டே இருக்கோம். அவரோட ஆசீர்வாதம் எங்களுக்கு என்ன மாதிரி சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்களுக்கு எப்போவுமே இருக்குது. அதனால் அண்ணன் அவர்களுக்கு வணக்கம். எங்களோட இயக்குனர் சார் பேரரசு சார் எப்போவுமே பாசிட்டிவ் எனர்ஜி. அவர் எப்போவுமே எல்லாத்தையும் வாழ்த்தி இந்த சினிமாவோட விஷயத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு தூணாக இருக்காங்க. அண்ணன் அவர்களுக்கும் வணக்கம். அதே மாதிரி அண்ணன் ஜாகுவார் தங்கம் அவர்கள், அவர் எப்பவுமே சொல்லவே வேண்டாம், அதிரடி தான். அவருக்கும் வணக்கம். அதே போல் இந்த விழாவிற்கு வருகின்ற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் தேனண்டல் முரளி சார் அவர்களுடைய தலைமையிலான இப்போ தேர்தல் வர்றதுனால அந்த அவரோட அணியினுடைய ராமநாராயணன் அணின்னு சொல்லிட்டு அந்த அணியில்
துணைத் தலைவராக பொறுப்புக்கு வேட்பாளர் நிற்கும் விஜயமுரளி சார் அவர்களுக்கும், அதே மாதிரி பொருளாளராக வேட்பாளராக களமிறங்கும் அண்ணன் சிவி குமார் அவர்களுக்கும், இந்த விழாவிற்கு வருகை தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், பத்திரிகை ஊடகத்துறை, அனைத்து நண்பர்கள், பெரியவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையில எதுக்கு நான் பத்திரிகை ஊடகங்கள் அப்படின்னா, நான் எங்கள் படம் அக்யூஸ்ட் படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. பத்திரிகை ஊடகத்துறையினரோட சப்போர்ட்டு தான் எங்களோட படத்தை வந்து நல்லா ரீச் கொண்டு போச்சு. ஏன்னா படம் வந்து எடுத்து முடிச்சிடலாம், படத்தை ரிலீஸ் பண்ணுறதுங்கிற மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயம். அதையெல்லாம் தாண்டி மக்களுக்கு போய் எங்களோட படத்தோட விஷயத்தை வந்து கொண்டு போய் சேர்த்து ஒரு பாசிட்டிவாக ஒரு ரிசல்ட் கொடுத்து மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்த்ததுனால அது நல்லா ஓடுச்சு. ஸோ அந்த பெரிய உதவி செஞ்ச பத்திரிகை அண்ணன்மார்கள், ஊடகத்துறை அண்ணன்மார்கள் அனைவருக்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அதனால தான் அவங்கள ரொம்ப நான் இந்த நேரத்தில் நான் வந்து நன்றி சொல்கிறதில் பெருமைப்படுறேன். அதே மாதிரி இந்த படத்தோட கதாநாயகன் ஏன் வரலன்னு எனக்கு தெரில, பட் இருந்தாலும் நல்லா பண்ணியிருக்காரு. ப்ரொமோஷனுக்கு வந்து நிச்சயமாக படத்தோட ஹீரோ, ஹீரோயினி, அதே மாதிரி எல்லா டெக்னீஷியன்ஸும், காமெடி ஆர்டிஸ்ட் எல்லாருமே, ஏன்னா முத்துக்காலம் என்ன அவங்க மாதிரி அவங்க டீம் எல்லாம் போச்சுன்னா எல்லாரும் ஒரு பப்ளிக் ஒரு எனர்ஜி கிடைக்கும் அவன் படம் பார்க்குறக்கு. அவங்களுக்கு அந்த ப்ரொமோஷன்ஸ்க்கு அவங்க எல்லாருமே போனால் நல்லாயிருக்கும். நாங்கள்லாம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா தேட்டருக்கும் போனோம். அப்போது என்னன்னா படத்துக்கு அந்த ப்ரொமோஷனை விட வேறு ஒன்றும் தேவையில்லை, அந்த அளவுக்கு வந்து ரீச் பண்ணிச்சு. நம்ம பட தயாரிப்பாளர் மீண்டும் மீண்டும் படம் எடுக்கணும், அந்த ஒரு இதுக்காக முத்துக்காலையனை நன்றி சொன்ன மாதிரி எல்லா நடிகர்களும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து, எல்லா டெக்னீஷியனும் ஒத்துழைப்பு கொடுத்து பெரிய ப்ரொமோஷன்ஸ்க்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக போங்க. அப்போ தான் வந்து, ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை அந்த மாதிரி மக்களை தேட்டருக்கு வர வைக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம பண்ணித்தான் ஆகணும். அதனால் தயவுசெய்து நீங்கள் வந்து உங்களோட வேலைகளை கொஞ்சம் இது பண்ணி கூட நீங்கள் போங்க. மேலும் மேலும் அந்த ப்ரொடியூசருக்கு வந்து ஊக்கப்படுத்தி, ஏன்னா அவரே ஒரு 2-3 இன்னும் கதைகள்லாம் வச்சுருக்கேன்னாரு. அவரோட இந்த நல்ல எண்ணத்திற்காக இந்த படம் வந்து நல்லா வெற்றி பெறணும். அதே மாதிரி அவருக்கு இந்த படம் எல்லா தேட்டர்களுக்கும் அவருக்கு வந்து கிடச்சி அந்த படம் நல்லா ஓடணும். அதுக்கு எங்களோட சப்போர்ட் இருக்கு, அது அத்தனையும் நான் உங்களுக்கு பண்ணுவோம். அதே மாதிரி இனிமேல் அவர் வரும் படங்களுக்கு அதாவது ஆக்சுவலாக வந்து இவங்க பர்மிஷன்ஸ் எல்லாம் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் தான். பட் ஒரு பர்மிஷன்ஸ் நம்ம வந்து சென்னையில் ஒரு பர்மிஷன் வாங்கிட்டா தமிழ்நாடு ஃபுல்லாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் விண்டோ சிஸ்டம்லாம் இருக்குது. அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து புது தயாரிப்பாளர்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அதனால் அது எல்லாமே அவர் யூஸ் பண்ணிக்கணும், நிறையா அதில் மிச்சம் பண்ணலாம். அதனால தான் இந்த விஷயத்த சொல்கிறோம். அப்படி எல்லா விஷயத்துலேயும் அவர் வந்து பெருசாக ஒரு ப்ராஃபிட் வந்து இன்னும் பல படங்களை தயாரிக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி திரு தயா பன்னீர்செல்வம் அவர்களுக்கு. அடுத்ததாக பல நடிகர்களை உருவாக்கியவர், இயக்குநர்களை உருவாக்கியவர். உதாரணமாக அட்டகத்தி, பீட்சா, சூதுகவும், முண்டாசுப்பட்டி, திகிடி, இன்னும் பல படங்களை தயாரித்து தானும் இயக்கியவர் மதிப்புக்குரிய திரு சிவி குமார் அவர்கள். இவர் வருங்கால பொருளாளரும், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் வருங்கால பொருளாளரும் கூட. அன்புடன் பேச அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்தோன்னு தான் தெரிஞ்சிச்சு இந்த படத்தோட இயக்குனர் வந்து இதுக்கு முன்னாடி மாசாணி படம் பண்ணியிருக்காங்கன்னு. என்னுடைய நண்பர்கள் தான் அந்த படம் தயாரிச்சிருந்தாங்க, ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப லாபகரமான படமாக அமைஞ்சிச்சு. வாழ்த்துக்கள் சார். இந்த படமும் இந்த தயாரிப்பாளருக்கு ஒரு லாபகரமான பண்ண வேண்டியதுதான், இந்த பிரச்சனை இல்லை. அது மாதிரி இந்த படமும் அவங்களுக்கு, இந்த ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு மிக லாபகரமான படமாக வரணும்னு நான் என்னிடம் வேண்டிக்கிறேன். இந்த படத்தை நடித்த அனைத்து காஸ்ட் அண்ட் க்ரூஸ் எல்லாருக்கும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரணும். இன்றைக்கி சினிமா இருக்க காலகட்டத்தில் சார் சொன்ன மாதிரி இன்றைக்கி நிறையா சிறுபட தயாரிப்பாளர்கள்னு சொல்லி நிறையா இது தேவைப்படுது. இப்போ வெப்சைட்டில் கூட நிறையா இப்போ புதுசாக
இதெல்லாம் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணி உங்கள் அடுத்தடுத்த படத்தில் நல்லா பண்ணுங்க சார். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். அடுத்து திரையுலகின் அங்கம் நம்ம ஜாக்குவார் தங்கம் அவர்கள். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும் இன்டர்நெட் இனிய நண்பர்களுக்கும் உயிருக்கு நிகரான தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நன்றிகள் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ஜெய் ஹனுமான் பிக்சர்ஸ், ஜெய் ஹனுமான். ஆஞ்சநேயர் சொன்னாலே ஜெயிச்சிடலாம். ஆஞ்சநேயர் சொல்லி பட கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன், நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி தான். ஆஞ்சநேயர் சொல்லி யாரும் தோற்றதா சரித்திரம் இல்லை, ஆஞ்சநேயர் எதிர்த்து யாரும் ஜெயித்ததான் சரித்திரம் இல்லை. அது நீங்கள் ஜெயிக்கிறீங்க, ரொம்ப பெருசாக ஜெயிக்க போகிறீங்க. ஏன்னா உங்கள் அன்பு, உங்கள் பாசம், உங்கள் பணிவு அத்தனை பேரும் சொல்லும்போது அதை சொல்லியிருக்காங்க. இது இறைவன் பார்த்துக்கிட்டே இருப்பார். உங்களுக்கு நல்ல பரிசாக இதை விட இன்னும் மேலே 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 படங்கள் நிறையா பண்ணணும். நாங்கள் எப்போவும் உங்கள் கூட இருப்போம், துணையாக இருப்போம். சொன்ன மாதிரி இப்போ சிவகுமார் சார் சொன்னாங்க, போன படம் ரிலீஸ் பண்ணி கொடுத்தேன்னு. இந்த படத்தையும் அவர் ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும்னு நான் மேடையில் கேட்டுக்கிறேன். இவரும் நண்பர் தானே சார் உங்களுக்கு? இவர் என்ன எதுயா? இவருக்கு பண்ணி கொடுங்க சார். சார் அவரை வச்சு பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். இது ஒன்று பண்ணி கொடுங்க சார். அவர் புதுசாக வந்திருக்காரு. அவருக்கு வந்து ஒரு நான் வந்து முதல்ல சொன்னேன், கில்டர்லேருந்து 1 கோடி ரூபாய் தரேன், ஒரு 100 தேட்டரை எடுத்து வச்சுக்குவோம். நம்ம வர்றவங்களுக்கு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக தேட்டரை கொடுப்போம். ஏன்னா இல்லைன்னா யாரோ ஒருத்தர் கொடுக்குறாங்க, நமக்கு தர மாட்டேங்கிறாங்க. அதை நான் அப்பவும் சொன்னேன், இப்பவும் சொல்கிறேன். 1 கோடி ரூபாய் கில்டு சார்பாக தயாராக இருக்கேன். ஏன்னா படம் ரிலீஸ் பண்ணணும், சின்ன சின்ன படங்கள் ரிலீஸ் பண்ணணும்னா வேறு வழி இல்லை. அது மாதிரி தான் பண்ணி ஆகணும். அதுக்கு தான் தயாரிப்பாளர் சங்கம். சும்மா தயாரிப்பாளர் சங்கம் போயிடுறவங்க, பண்ணு சாப்பிட்றவங்க, டீ குடிக்கிறதுக்கும் கிடையாது. நம்ம மெம்பரை உயிரை காப்பாற்றுறதுக்கு, அவங்க பொருளை காப்பாற்றுறதுக்கு தான் அந்த சங்கம். அந்த சங்கத்தில் இருக்கிறதுக்கு அதுதான். இல்லைன்னா அதில் இருக்க வேண்டியதில்லை, தேவையில்லையே. எதுக்கு சங்கம்? ரோட்டில் சும்மா போயிட்டு இருக்கலாமா? அதில் சங்கத்தில் எல்லா சங்கமும் இதுக்கு ஒத்துழைக்கணும். எல்லாம் நிற்கிறாங்க, துணைத் தலைவர் நிற்க போகிறாரு, நின்ட்டார்ல. என்ன சிரிக்க மாட்டேங்கிறீங்கண்ணே? சிரிங்க, அது கொடுக்க மாட்டேங்கிற மாதிரிலாம் இருக்குது. கொடுப்பேன்னு சொல்லுங்கள். ஓகே, வணக்கம். கண்டிப்பாக சார். வந்து இப்போ வந்து நிறைய பேர் வரலையா? அது இதை படித்து பார்த்தா யாரும் வரல. சரி, ஓகே, நானாக பேசுகிறேன். ட்ரெய்லர் பார்த்தேங்க, உண்மையில் மிக மிக அற்புதமான ட்ரெய்லரு. அந்த எடிட்டருக்கு உண்மையிலே ஒரு கைத்தட்டு தட்டணும். ஏன்னா அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காரு. உண்மையிலே சத்தியமாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பாடல், இந்த போலீஸ் பாடல் அற்புதமான பாடல். நான் அதை வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன், அண்ணன் சொல்லிட்டாரு. நீங்கள் ரொம்ப பெரிய பாடலாசிரியருங்க, எனக்கு தெரியும். இன்னும் 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 பெரிய பாடலாசிரியர் ஆகிற போகிறீங்க. வைரமுத்து சாருக்கு டஃப் கொடுத்து அதை விட மேலே வரணும்னு நான் மனமா சாரை வேண்டுறேன். ஏன்னா பாட்டு ஒவ்வொன்றும் அப்படி எழுதியிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள் சார். கேமராமேன் சார் ரொம்ப பிரமாதமாக பண்ணித்தார். ஏன்னா முதல்ல நமக்கு அதுதான் தெரிஞ்சு. அப்புறம் மியூசிக் டைரக்டர் எங்கெங்கே என்ன தேவையோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஒரு படத்துக்கான அத்தனை தகுதிகளையும் வளர்த்துக்கொண்டு அந்த மியூசிக் டைரக்டருக்கு உண்மையிலே கைத்தட்டணும். அது மாதிரி காமெடி முத்துக்கால நம்ம சோதரில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஹீரோ வந்து ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காருங்க. அவர் ஸ்டண்ட் நடிகர். அவர் நல்லா ஃபைட் பண்ணியிருக்காரு. டூப் போடாமல் பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க. நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் பாடி அப்பப்போ காமிச்சிட்டு இருக்காரு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாதிரி யாருக்கும் பாடி கிடையாது. அவர் நாடோடி மன்னனில் ஒரு இடத்துல தான் சட்டை பாதி கழட்டுவார். பார்க்கணும்னு ஆசை மூடிடுவார். அது மாதிரி தான் இருக்கணும். அப்பப்போ கழட்டு, அது பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அது மாதிரி அவர் எங்கேயோ இருக்காரு, இருந்தாலும் அதுக்கு பார்ப்பார்ல, அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நல்லா டான்ஸ் ஆகிருக்காரு, நல்லா ஃபைட் பண்ணியிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. ஹீரோயின் கூட செம்ம டான்ஸ் ஆடிருக்காரு. ஒருத்தரில் 2 பேர்கிட்ட ஆடிருக்காரு. 10ல் இன்னொருத்தர் வேறு கேட்டாராம். ப்ரொடியூசர் தான் 2 பேர் போதும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஆட வச்சுருக்காராம். ரொம்ப வாழ்த்துக்கள்மா, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. டான்ஸ் வச்சு படம் நல்லா பண்ணியிருந்தீங்க, நல்லா நடிச்சு. போலீஸ் தானே? உண்மையிலே போலீஸா? சரி, நல்லா பண்ணியிருந்தீங்க. அப்புறம் விஜய் சேகர் உண்மையில் ஒரு திறமையான ஆக்டர்ஸ். அவங்க எனக்கு ரொம்ப காலமாக தெரியும். நிறைய அவார்டெலாம் அவங்க வாங்கியிருக்காங்க. இன்னும் நீங்கள் வாங்கணும். அந்த மாதிரி படங்கள் உங்களுக்கு வந்து நிச்சயமாக நீங்கள் அதில் அவார்டெலாம் வாங்கணும். அப்புறம் வந்து எங்கள் தயாரிப்பாளர் சார் ரொம்ப நேரம் பேசுகிறீங்க, ரொம்ப வாழ்த்துக்கள். பேரர் சார் ரொம்ப வாழ்த்துக்கள். கே ராஜன் சார் உண்மையில் இது மாதிரி எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லா பெரியவங்களும் வந்திருக்காங்க. எல்லார் வாழ்த்தும் இந்த கில்லி மாப்பிள்ளைக்கு கிடைக்கணும். கில்லி மாப்பிள்ளை வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதுக்கு பத்திரிகையாளர் அத்தனை பேரும் நீங்கள் துணை நிற்கணும். ஏன்னா சின்ன படங்களை தூக்கி விடுறது பத்திரிகையாளர் மட்டும்தான். அவங்க சொல்ல அந்த படத்தை பார்க்கணும் போல் ஆசை இருக்கும்.
இந்த ட்ரெய்லரை எல்லா இடத்துக்கும் போடுங்க. ஏன்னா ட்ரெய்லர் பார்த்தா படம் பார்க்கணும்னு ஆசை வரும். எனக்கு ஆசை வந்துச்சு உண்மையில். எப்போ படம் போடுறீங்கன்னு சொல்லுங்கள், நான் வந்து பார்க்குறேன். தேட்டரில் தான் சார், தேட்டரில் தான் சார். எப்போ படம் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறதுக்கு படம் போடுறீங்கன்னு சொல்லிட்டோம், அப்படியே பழகி போச்சுண்ணே. படம் எப்போ போடுறீங்க பார்க்கலான்னு அது பழகிடுச்சு. சரி தேட்டரில் போடும்போது சொல்லுவோம். நம்மளாம் நீங்களும் வரீங்க சார் தேட்டருக்கு? பேரரசு நாங்களாம் வரோம் சார், தேட்டரில் ரிலீஸ் பண்ணாங்க. ப்ரொடியூசர் சார், ப்ரொடியூசர் இங்கே பாருங்கள் சார், எங்கே அங்கே லேடிஸில் பேசுகிறீங்க? ஓகே ஓகே, சரி சரி. இல்லை சார், இங்கே நான் பேரரசுலாம் படம் ரிலீஸ் அன்னைக்கு தேட்டருக்கு வர போகிறோம். அப்போ சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. பத்மா மேடம் நீங்கள் வருவீங்களா? இவங்க நீங்கள் வருவீங்களா? நீங்கள் ஓகே, நீங்கள் எல்லாம் நடிக்கிறவங்களாம் வாங்க. அப்புறம் டிக்கெட் வாங்கி கொடுத்தாவா? ஏதாவது வாங்கி கொடுத்துடலாம் சார், நம்ம வாங்கி கொடுத்துடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம ப்ரொடியூசர் தானே, அவர் நல்லா இருக்கட்டும், நம்ம வாங்கி கொடுக்கலாம். நான் என் சைடில் ஒரு 1000 டிக்கெட் வாங்கி தரேன் சார். என்ன படம் தானே பார்க்கணும், ஒரு 10 தேட்டரில் ஃபுல் ஹவுஸ்ஃபுல் ஆகட்டுமே. நல்ல படம் சார், உண்மையிலே யாரும் அதை சொல்ல வேண்டியது. அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்காங்க எல்லாரும். இந்த படம் டைட்டில் அனுமன் பிக்சர்ஸ் டைட்டில். அனுமன் எங்கே சார் தோத்தார்? எங்கே தோக்க மாட்டார். நீங்களும் ஜெயிச்சுட்டு இருப்பீங்க. உங்கள் ஜெயிக்கிற மனமார வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு, இந்த படம் நேரம் ஆயிடுச்சு. படம் எல்லாருக்கும், அவர் அந்த ப்ரொடியூசருக்கும், அந்த டைரக்டருக்கும், அந்த கேமராமேனுக்கும், மியூசிக் டைரக்டருக்கும், நடித்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் ஒரு கைத்தட்டல் கொடுங்க. பாசமான கைத்தட்டாக இருக்கணும். அது எல்லாரும் இறைவன்கிட்ட போய் கேட்டு அவங்க வெற்றி மேல் வெற்றி வர்றதுக்கு மனமார வேண்டி, இந்த ஃபங்க்ஷனை இது பண்ணுறதுக்குள்ள எல்லா டெக்னீஷியனுக்கும் திருப்பி ஒரு வாழ்த்துக்கள் சொல்லி, அவர் சொன்னார், நான் 300 காமெடி நடிகரை வச்சு படம் பண்ண போகிறேன்னாரு. அந்த எண்ணம் வந்திருக்கு பாருங்க. 300 காமெடி நடிகர், ஒரு ஆளுக்கு ஒரு சம்பளம் போட்டால் கூட எவ்வளோ அமௌண்ட், நான் உட்காந்து கணக்கு போட்டு பார்த்தேன். இவ்வளவும் கொடுத்து நான் ஒரு படம் பண்ணுறேன்னு ஆசைப்படுறாரு. அப்போ அந்த மனிதர் என்ன நல்ல மனிதராக இருப்பார் பாருங்கள். எப்பவும் சிரிச்ச முகம் தான் சார். உட்காருங்க சார். எப்பவும் சிரிச்ச முகம். அவர் ஆஃபீஸ்க்கு வருவார், எப்பவும் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பார். அவர் நினைக்கிறதெல்லாம் நடக்கும். ஏன்னா எப்போ அன்பு எங்கே இருக்குதோ அந்த அன்புக்கிட்ட எல்லாமே ஐக்கியமாகிடுவாங்க. அந்த மாதிரி உங்ககிட்ட எல்லாருமே இங்கே பேசணும். அத்தனை பேரும் நான் தனியாகவும் கேட்டேன், எல்லாம் உங்களை பற்றி பெருசாக சொல்கிறாங்க. அதே மாதிரி எப்பவும் நல்லா வரணுங்கிறக்க மனமாற வேண்டி வாழ்த்தி நான் விடைபெறதுக்கு முன்னாடி எப்போதும் நான் சொல்கிற மாதிரி தான், அம்மாவும் அப்பாவையும் மதிங்க. தாய் தந்தையை மதிக்கிறவங்க அத்தனை பேரும் ஜெயிப்பாங்க. தாயை மதிக்காத ஒருத்தன் கூட ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. அதனால் அந்த தாயை மதிங்க, தந்தையை மதிங்க, குருவை மதிங்க. காலை அதை மதிக்க வேண்டாம். நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் சார், நான் குரு முன்னாடி உட்கார்ந்த கூட இல்லை சார். என் வாத்தியார்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணேன். அவர்கிட்ட நான் உட்கார்ந்தது கூட கடைசி வரைக்கும் அவர்கிட்ட உட்கார்ந்ததில்லை. அவர் எவ்வளோ சொல்லுவார் உட்கார சொல்லி, நான் உட்கார மாட்டேன். அதனால தான் நான் வளர்ந்துருக்கேன்னு நான் நினைக்கிறேன். அதனால் மாதா பிதா குருவை நினச்சி அத்தனை பேரும் ஜெயிப்பீங்க. ஒரு வயசு பெரியவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு மரியாதை கொடுங்க. நான் என் ஸ்டூடெண்ட் கூட வாங்க தம்பின்னு தான் சொல்லுவேன். வாடான்னு என் வாயில் வரவே வராது. என் எதிரியை தான் சொல்லுவேன், என் ஸ்டூடெண்ட்டெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா எதிரிகிட்ட சொல்லி தான் ஆகணும். இல்லை வாங்கன்னா அவருக்கு பெரிய இதாக நம்ம இருக்கா, அதனால் அப்படி சொல்லுவேன். அதனால் அத்தனை மதிக்கணும். உலகத்திலே இந்தியனாக பிறந்திருக்க ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அது நம்ம தமிழ்நாட்டில் தமிழனாக பிறந்திருக்கோம். இந்த தமிழன் தான் உலகத்தில் உயர்ந்தவன். இந்த தமிழன் தான் சித்தர்களை கண்டுபிடிச்சவன். உலகத்தில் என்னென்ன இருக்குது, என்னென்ன விஞ்ஞானத்துக்கு முன்னாடி மெஞ்ஞானத்தில் கண்டுபிடிச்ச ஒரே இனம் நம்ம தமிழ் இனம். அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க. வெண்டையே தீர்வோம். நன்றி, ஜெய்ஹிந்த். நன்றி நன்றி மாஸ்டர். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கில்லி மாப்பிள்ளை படத்தை வெற்றியினை வாழ்த்த வந்திருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, இதுவரை மன நிறைந்து வாழார வாழ்த்திய என் அருமை தம்பிகள் ஜாக்குவார் தங்கம், PV குமார், விஜய் முரளி, பன்னீர்செல்வம், பேச வாழ்த்த இருக்கிற இயக்குனர் சங்கத்தின் செயலாளர் அருமை சகோதரர் பேரரசு, முத்துக்காளை, நடிகர் முத்துக்காளை மற்றும் பலரும் இங்கே வாழ்த்தினார்கள். ஒரு நல்ல படம் அதனுடைய முன்னோட்டத்திலே தெரியும். நாங்கள் இந்த படத்தை முன்னோட்டம் பார்க்கிற போது மனம் முழுமையாக திருப்தியாக இருந்தது, மனம் மகிழ்ந்தோம். அதிலேயும் ஒரு செய்தி, நம்முடைய தயாரிப்பாளர் ஒரு தொழிலாளியாக இருந்து சேலம் ரத்னா தியேட்டரில் வேலை செய்து பிறகு உயர்ந்து அநேகமாக கான்ட்ராக்டராக இருப்பார்னு நினைக்கிறேன். சின்ன வயசில் ஏற்பட்ட அந்த ஆர்வத்தின் காரணமாக
ஒரு படம் எடுக்கணும்னு அந்த லட்சியம் இன்றைக்கு முன்னேறி இருக்கிறது. அதுவும் ஒரு நல்ல டைரக்டரை போட்டு இந்த படம் எடுத்திருக்காரு இல்லையா, அதுதான் சிறப்பு. டைரக்டருக்கு மாற்றுறதுன்றது ஒரு மனைவி மாற்றுற மாதிரி. நல்ல மனைவி அமைஞ்சிட்டா கணவன் வாழ்க்கை குடும்பமே நல்லா இருக்கும். கொஞ்சம் தப்பாக அப்படி இப்படி மனக்கோணலை மாட்டிச்சுன்னா குடும்பமே சரி இருக்காது. அதுபோல் தான் டைரக்டர். ஒரு தயாரிப்பாளருக்கு டைரக்டர் எப்படி அமைகிறாரோ அதுபோல தான் எல்லாமே சிறப்பாக இருக்கும். இங்கே நம்முடைய தயாரிப்பாளர் மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்த்தா இயக்குனர் அந்த அளவுக்கு ஒத்துழைச்சிருக்கார். அதாவது முத்துக்காளை சொன்னார், ப்ரொடியூசர் தாம்பழ தட்டில் பழங்களோடு பணம் வைத்து கொடுத்தார், கூடுதலாக கொடுத்தார்னு எவ்வளோ மகிழ்ச்சியாக சொன்னார். அந்த மகிழ்ச்சியை அந்த ப்ரொடியூசரை வாழ்த்தும். ஆனால் எல்லா நடிகர்களும் தயாரிப்பாளர் சொல்கிறாங்களான்னா இல்லை. இப்படி நன்றி உள்ள நடிகர்கள் சிலர் தான் இருக்கீங்க. வாங்கி பணத்தை வாங்கி வீட்டில் வச்சுட்டு ப்ரொடியூசர் நடுத்தரில் போவான், கண்டுக்காமல் போகிறாங்க. ப்ரொடியூசர் பணத்தில் வீடு கட்டி கார் வாங்கி பங்களா வாங்கி செழிப்பாக இருக்கிறவங்க ப்ரொடியூசர் எல்லாத்தையும் இழந்து நடுத்தரில் போகும்போது கண்டுக்கவே மாட்டாங்க. அப்படி பலர் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு இந்த தயாரிப்பாளர் பற்றி முத்துக்காலை சொல்லும்போது மிக மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு தயாரிப்பாளர் நடிகர் எப்படி நல்லா வரணும்னு நினச்சி வாழ்த்தி பணம் கொடுத்துருக்காரு. அதை நன்றியோடு சொன்ன நடிகர் முத்துக்காளை. அவன் சின்ன நடிகராக வந்து ஸ்டண்ட்டு நடிகராகி இன்னைக்கு எம்ஏ படித்து பாஸ் பண்ணி எம்ஏ ஒரு நடிகராக இருந்துக்கிட்டே எம்ஏ படித்து பாஸ் பண்ண ஒரே நடிகர் முத்துக்காளை. அப்படி தயாரிப்பாளர் மேலே நன்றி உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இதில் டைட்டிலே பிரமாதம். கில்லி ஒரு வெற்றி படம், மாப்பிள்ளை ஒரு வெற்றி படம். 2 வெற்றி படத்தை இணைந்து கில்லி மாப்பிள்ளைன்னு வச்சிருக்கார். ஹீரோ நல்ல அழகாக இருக்கார். அதாவது கேரளாவில் படம் பண்ணிட்டு இருக்காரு. வாழ்த்துக்கள், நன்றி. பொதுவாகவே எங்கள் ஆடியோ ஃபங்க்ஷன் விழாவுக்கெல்லாம் நடிகர்கள் ஹீரோக்கள் வருவாங்க, ஹீரோயினே தான் வர்றதில்லை. அதுக்கு ஒரு காசு கேட்குறாங்க, ப்ரொமோஷனுக்கு வரணும். அவங்க ப்ரொமோஷன் வர்றதுக்கு நாம் காசு கொடுக்கணும். ஆனால் இன்னைக்கு ஹீரோயினி சந்தோஷமாக வந்து உட்காந்துருக்கு. நான் வாழ்த்துக்கிறேன். நல்ல அழகாக 2 பேரும் பொருத்தமாக இருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தாங்க. சாங்ஸ் பியூட்டிஃபுல் சாங்ஸ், அழகாக இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்படி ஒரு அழகாக சாங்கை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தேன். எடிட்டிங் ஷார்ப்பாக பிரமாதமாக கட் பண்ணியிருந்தேன். ரீரெக்கார்டிங்காக நல்லா இருந்தது. டைரக்டர் நடிகர்களை வேலை வாங்கியிருக்கார், சிறப்பாக நடிக்க வச்சிருக்கார். அது ரொம்ப முக்கியம். எல்லாரையும் அரவணைச்சு வேலை வாங்கிறது ஒரு முக்கியம். வள்ளுவன் சொல்றான், உருவு கண்டு எல்லாமே வேண்டும், உருள் பெரும் தேர்க்கு அச்சாணி அன்னார் கொடுத்து. உருவத்தை கண்டு நீ முடிவு பண்ணாத, திறமை எங்கே ஒன்றா இருக்கும். அதுபோல் தம்பி டைரக்டர் அப்படி பார்க்கறதுக்கு ஒரு இருந்தால் கூட திறமை, அத்தனையும் திறமை. மாசான் ஒரு படத்தை பண்ணியிருக்காரு, 2வது இந்த படம். இப்போ என்னென்னா எங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை, சின்ன படங்கள் வெற்றி பெறுகிறது. அதாவது சிறிய முதலீட்டு படங்கள். சின்ன படம் பெரிய படம்னு ரிலீஸுக்கு முன்னால் யாரும் முடிவு பண்ண முடியாது. இந்த படம் ஒரு மாதம் ஓடிடுச்சுன்னா இது பெரிய படம். 200 கோடி படம் தோற்று போச்சு, 2 நாள் தான் ஓடிச்சுன்னா சின்ன படம். ஆக சின்ன படம் பெரிய படம் என்பது படம் ஓடுறதை பொறுத்து இருக்கு. அதனால் இந்த சின்ன படம், சிறிய முதலீட்டு படம் பெரிய படமாக வரணும். அதுக்காக நான் வாழ்த்துகிறேன். வந்தால் எங்கள் ப்ரொடியூசர் இன்னொரு படம் எடுப்பார், 100 குடும்பம் வாழும். எங்கள் தயாரிப்பாளருக்கு சிறப்பே அதுதான். ஒரு படம் எடுத்து பழகிட்டா அந்த போட்ட முதலீடு திரும்பி வந்தால் அடுத்த படம் தான் எடுப்பாங்க. அந்த ஆசை பல பேருக்கு வேலை கிடைக்கும். ஆகவே ஒரு அற்புதமான விழா, ஆத்மார்த்தமான விழா, மகிழ்ச்சி நிறைந்த விழா. உங்கள் வாழ்த்துக்களோடு எல்லாரும் மீடியா நண்பர்கள்
சிறப்பாக எழுதுங்கன்னாங்க. நம்ம தம்பிங்க சின்ன படத்துக்கு ஒரு சிறப்பு தருவாங்க. யூடியூப் ஆகட்டும், பத்திரிகைகள் ஆகட்டும், டிவி ஆகட்டும், தொலைக்காட்சி எல்லாமே சின்ன படங்களை உற்சாகப்படுறதில் எங்கள் ஆளுக்கு நிகர் யாருமே இல்லை. அதனால் இந்த படத்தை எல்லோரும் சிறப்பாக எழுதுவார்கள். சிறப்பாக இருக்குது, இல்லாததை ஒன்றும் எழுத வேண்டியதில்லை, இருக்குது, சிறப்பாக இருக்குது. ஆகவே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று இன்னும் பல சின்ன ப்ரொடியூசர்கள் வந்து பெரிய ப்ரொடியூசர் ஆகி தமிழ் தலைவர்கள் நிலைத்திருக்க வேண்டும், நீடூழி வாழ வேண்டும். அதை நம்பியிருக்கிற தொழிலாளர் தோழர்கள், இயக்குநர்கள், நடிகர்கள், கலைஞர்கள், எங்கள் ப்ரொடியூசர் அத்தனை பேரும் மிகச்சிறப்பாக வரணும். வாழ்ந்து இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். சிறப்பாக பேசி சிறப்பு சேர்த்த மதிப்புக்குரிய ராஜன் சார் அவர்களுக்கு வணக்கம் சார், நன்றி தெரிவிக்கின்றோம். அடுத்த நிகழ்ச்சியின் நிறைவாக தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய பாஸ்பரஸ் பேச்சாளர் பேரரசு அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். தமிழன் வென்றே தீருவான். நம்ம ரேஞ்சு அவ்வளவுதான். ஜாக்குவார் தங்க மாஸ்டரு அவ்வளோ சவுண்டாக சொல்கிறாருன்னா தமிழன் வென்றே தீருவான்னா இங்கே உள்ளது கேட்குறதுக்குல்ல, இங்கே சொல்ல கன்னியாகுமரி அங்கே வரைக்கும் கேட்கணும். அதுதான் ஒவ்வொரு தமிழுக்கும் கேட்கணும். ஜாக்குவார் தங்கம் என்ன நினைக்கிறாரோ அதை ஒவ்வொரு தமிழும் நினைக்கணும். தமிழன் வென்றே தீருவான். ஓகே மாஸ்டர், உங்கள் பக்கம் தான் நானும் தமிழனை ஜெயிக்க வைப்போம், வெளில வைப்போம், தமிழ் நம்ம ஜெயிப்போம். ஓகே ஓகே. இங்கே வந்து துணைத் தலைவர் கிளம்பிட்டாரு. ஆமாம், விஜயமுரளி சார் இந்த சாங்கு அவர் தான் அணுகுணுவாக வரிகளை ரசிச்சிருக்காரு. ஆமாம், நம்மோட சில வரிகளை விட்டுட்டோம். அவருக்கு இந்த மாதிரி சாங்லாம் அவர் ரொம்ப திருக்குறளுக்கு விளக்குரை எழுதுகிற மாதிரி இந்த மாதிரி சாங்கு விளக்குரை எழுதுகிற அவரை விட யாருமே இல்லை. ஆமாம், அவருக்கு தீனி போட்ட மாதிரி கவிஞர் கு கார்த்திக் எங்கள் மாதிரி ஆளுக்கு தீனி போட்டிருக்கிய. நாங்களாவது இலை மறைவாக காய் மறைவாக எழுதுவோம். இவர் இலையும் மறைக்கல, காயும் மறைக்கலை, போட்டு தாக்கிட்டாரு. இதுதானே ஆசைப்பட்ட பழகுமாரங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சு. ஏன்னா இப்போல்லாம் படத்தில் சாங்கே அதிகமாக இருக்கிறது இல்லையா. அப்படி இருந்தால் கூட ஏதோ பேக்ரவுண்ட் சாங்கு, தீம் சாங் இப்படி போயிடுது. இப்போ கவிஞர்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அது இந்த மாதிரி சுச்சுவேஷன் கிடைக்கிறது பெரிய விஷயம். இது என்ன சாங் சொல்ல, கிளிலுப் சாங் அதுக்கு பேர். ஆமாம், வச்சு செஞ்சிட்டார் கவிஞர். அதில் சில வரிகள்லாம் நான் சொன்னேன் ஓப்பன் டாக் தான், ஓப்பன் லிரிக்ஸ் தான். குத்திக்கப்பா உரலை கொண்டா. இதுக்கு என்னத்தை சொல்லுவாங்க, எவ்வளோ பெற்று எவ்வளோ. அதான் விஜய் மாதிரி சார் இவ்வளோ நேரம் பேசி பார்த்ததில்லை. நான் அவ்வளோ பேசி போயிடுவார், ஏதாவது குட்டி கதை சொல்லுவார், அது குட்டி மறந்துட்டார். ஆமாம், அந்த அளவுக்கு சாங் 2 சாங் ஃபஸ்ட்டு காலையிலே வாங்கி கிக்கு ஏற்றிட்டாங்க. அப்படியே ராஜன் சார்லாம் இவ்வளோ நேரம் உட்காராருல்ல, அந்த சாங்கு கொடுத்த கிக்கிலே ஃபுல் டே உட்காண்டார். அப்புறம் கதாநாயகன் வந்து இப்போ இல்லை, இந்த மாதிரி கொஞ்சம் காலமாக ஒரு 20 வருஷமாக சொல்கிறேன். பேர் படையில் ஆடினது இல்லை. இந்த 3ஆம் பேரில் கமல்ஹாசன் ஆடினார். பொன்மேனி உருகுதே, என் ஆசை பெருகுதே அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்ன படம் இல்லை, அதுக்கப்புறம் ஒரு ஹீரோ வந்து அப்படியே அவ்வளோ தைரியமாக அந்த அது உடம்பு இருக்கு அவருக்கு. ஒன்லி ஒரு பாசி மலை மட்டும் போட்டு ஒரு சாங் ஆடி இருக்காரு. கதாநாயகனால் ஈடு கொடுத்துருக்காங்க திவ்யா. ஆமாம், 2 சாங்கு. அப்புறம் இன்னொரு அது என்னது
வாழை மரத்துக்குள்ளே என்ன பாட்டு, வாழை மர தோப்புக்குள்ளே நீ வந்தா ஏதோ என்ன ப்ளீஸ், ஆமாம் ஏதோ ஆலமரமோ தொங்கிட்டாங்க. ஆமாம் என்ன குத்து, நான் அந்த மன்மதராசா அதுக்கப்புறம் ஒரு குத்து இந்த ஆட்டம் ஆடுறது பார்த்தோன்னா அந்த வாழைமர தோப்பு தான். வாழைமரமே பழுத்துருக்கணியா, தோப்பே பழுத்துருக்கு. அந்த குத்து ஹீரோவுக்கும் என்ன எனர்ஜி ஆடுறாங்க கதாநாயகி மேடம். சரியா முதல்ல ஆட்டம், அப்புறம் நடிப்பு, அப்புறம் வருவான். முதல்ல ஆட்டம், ஏன்னா ஆடியோ ரிலீஸ் தானே, ஆடியோ விளைஞ்சது அவ்வளோ ஸ்பீடு, அவ்வளோ எனர்ஜி. ஹீரோ கார்த்திக் என்ன ஹீரோ பேர்? கார்த்திக்னாலே கொஞ்சம் கிக்கு தான். ஹீரோ கார்த்திக் சொன்னாங்க இப்போ அவர் வந்து பெரிய ஹீரோக்கெலாம் 2 போட்டிருக்காங்கன்ட்டு. அதுக்கு ஆடியோ லஞ்சுக்கு அவருக்கு 2 போட முடியாதுல்ல, வந்திருக்கணும். அவர் என்னதான் இருந்தால் கூட அவங்க ஒரு ஃபஸ்ட்டு படம் ராஜன் சார்லாம் வந்து வாழ்த்துறாரு, ஜாக்கிரதங்க வாழ்த்துறாரு, ஈசி குணநாத் சார்லாம், அவங்களாம் என்ன ஏஜ், அவங்களாம் வந்துட்டாங்க. கொஞ்சம் பார்த்துக்கணும், காரணம் சொல்லக்கூடாது, காரணமே தேவையில்லை. இன்றைக்கி கேள்வி தான் இங்கே வரும், ஏன் கதாநாயகன் வரல கேள்வி. இது வந்து அவங்களுக்கான ப்ரொமோஷன் தான். இன்னைக்கு வந்து சபையில் உட்காந்துருந்தா அது ஹீரோவுக்கு பெரிய ப்ரொமோஷன் தாங்க. இத்தனை மீடியாக்கள் அவங்களுக்கு எங்களை பார்த்து போர் அடிச்சிருக்கோம், சில ஆஃப் பண்ணிடுவாங்க வந்துட்டாங்கன்ட்டு. அவங்க இப்போ ஹீரோயினை புதுசாக வரவங்கள அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும்ல. ராஜன் சார் என்னையும் ஜாக்கிரதங்கத்தையும் இப்படி ஜூம் போடுவீங்களா நீங்கள்? ஹீரோனிக்கு நான் பேசிக்கிறேன், அங்கே போயிடும். நான் பார்க்குறேன், சில பார்ப்பேன், சில இதெல்லாம் நான் பேசிக்கிருப்பேன், அப்படியே பேனிங் பண்ணி ஹீரோயின் மூஞ்சில் வச்சுருவாங்க, அப்படி வச்சுருவாங்க. அது மாதிரி அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு கதாநாயகனுக்கான விழா. அது அவங்களுக்கு தான் இது ப்ளஸ்ஸு. ஒன்று டைரக்டரு, ப்ரொடியூசர்ஸு ஃபஸ்ட்டு டேட் சொல்லியிருக்கணும் அவங்கள்ட்ட, சொல்லி அவங்க கொஞ்சம் ரிலீவ் பண்ணிப்பாங்க. ஏன்னா அது ஹீரோ இல்லாத கொஞ்சம் குறையாக இருக்கும். அப்புறம் இயக்குனர் பத்மராஜா ஏற்கனவே மாசாணி ஹிட்டு கொடுத்தவர். நான் அவரை பார்க்கும்போதெல்லாம் இவரா டைரக்டர்னு பார்ப்பேன், இவரா டைரக்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. ஏன்னா அப்படி ஒரு ரொம்ப எளிமையான ஒரு ரொம்ப உருவம், அது ரொம்ப சாஃப்டான கேரக்டரு. இப்போ நான் திருப்பாச்சியில் முடிச்சுட்டு அடுத்தலாம் போகும்போது என்னை திருப்பாச்சி நம்பவே இல்லை, என்னெல்லாம் இவரா அப்படிம்பாங்க. அப்போல்லாம் நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கு. ஆமாம், நீங்கள் தான் படலாசிரியர் மாதிரி இருக்கீங்க, அவர் தான் டேரக்டர் மாதிரி இருக்கார். அவர் நல்ல கருத்து சொன்னார், உறவுகள் வலுவோடு இருக்கணும், உறவு நல்லா இருக்கணும் அப்படின்னா சிறு சிறு குறைகள் இருந்தால் கூட நம்ம அதை விட்டு கொடுத்து அரவணைச்சிக்கணும். அது இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு ஒரு சின்ன தப்புன்னா கூட டாம் தூம் தூக்கி போட்டுறது போச்சு, குடும்ப உறவுலாம் போச்சு. ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்கீங்க. அப்புறம் கவிஞர் கார்த்திக் அவர்கள் உண்மையிலேயே காவல்துறை பெருமைப்பட வேண்டிய ஒரு சாங். ஒவ்வொரு வரியும் காவல்துறையை பெருமைப்படுத்துச்சு. ஆமாம், அதில் நீங்கள் சொன்னதில் இன்றைக்கி காவல்துறையில் 80% 20% தான் அப்படி இருக்காங்க. இன்னும் 80% வரணும். சாங்லாம் டெய்லி காலைல ஜீப்பில் போகிறாங்களே, இதை கேட்டு போங்க எனக்கு சொன்னோம், கொஞ்சமாவது உறுத்தும். அட இப்படிலாம் நம்ம இல்லையோ, இப்படிலாம் போலீஸ் இருக்கணுமோ அப்படின்ட்டு. அதோலைக்கு நல்ல காவல்துறையை முழுசாக எப்படி இருக்குங்கிறத கரெக்டாக சாங்கில் சொல்லியிருந்தீங்க. எப்படி காமத்தை சொன்னீங்களோ அதே மாதிரி காவல்துறையும் சொல்லிட்டீங்க. காவல்துறையும் உங்களுக்கு கைவந்த கலையாக இருக்குது. ப்ரொடியூசர் மீனா வெங்கடாச்சலம், அவங்கள பார்த்தாலும் எங்களுக்கு எனர்ஜி சார். ஏன்னா நான் நிறைய ஆடியோ வரோம்ல, அந்த ப்ரொடியூசரை வந்து ஒரு முக மலர்ச்சியாக ஒரு 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 புத்துணர்ச்சியோடு உங்களுக்கு தான் பார்க்குறோம். என்ன காரணம், எங்கள் டைரக்டர் இல்லாமல் நீங்கள் யாரும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் இல்லை நீங்கள் ஆமாம் வார்த்தை சொல்லக்கூடாது, மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லை கொஞ்சம் டல்லாக இருக்கும், அது நாங்கள் தான் காரணம். கரெக்டாக சொன்னார். மனைவி இயக்குனர் வந்து மனைவி மாதிரி
இறைவன் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அது குடும்பத்துக்கு. கணவன் அமைவதும் அவங்களுக்கு கொடுத்த வரம் தான். மாற்றி இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அண்ணன் வெங்கடாச்சலம் அண்ணன் இருக்கார். இந்த படம் விட்டு திரும்பவும் படம் பண்ணணுங்கிற நோக்கத்தில் இருக்கார். அது காரணம் என்னென்னா, இந்த படம் சிறப்பாக அமைஞ்சு முடிஞ்சிருக்கு. நீ ரிலீஸ் ஆகிறது ஓடுறது அடுத்த விஷயம். அவர் வார்த்தை சொல்கிறாருன்னா, அப்போ இந்த படம் முடிக்கிறதுக்குள்ள முடிக்கும் வரைக்கும் அவருக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களை அழகாக கொண்டு வந்திருக்காங்க சார். இதுதான் சார் வேணும். ஃபஸ்ட்டு ஒரு இயக்குனருக்கு அழகு, ஒரு தயாரிப்பாளரை புரிந்து தயாரிப்பாளருக்கு நம்ம எந்த ஒரு லாஸ் உண்டாக்கக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் செலவை குறைச்சி அவர் கரெக்டாக கொண்டு வரணுங்கிறது தான் இயக்குனர் முதல் கடமை. அதை வந்து பத்மராஜன் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி நம்ம எல்லாம் சொல்கிறோம், சினிமா சரியில்லை, சினிமா சரியில்லை, சின்ன பொண்ணு சரியில்லை, பெரிய பொண்ணு சரியில்லை. சினிமாக்காரங்க சரியில்லை சார். சினிமாக்காரங்க சரியில்லை. சினிமாக்காரங்க சரியாக இருந்தால் சினிமா சரியாக இருக்கும். ஒரு இயக்குனர் வந்து நம்ம நம்பி ஒரு பிடிச்ச பணம் போகிறாரு அப்படின்னா முழு பொறுப்பு ஏற்றுக்கணும். அவருக்கு எந்த வகையிலும் காசு உண்டாக்கக்கூடாது, பிளானிங் பண்ணணும், தேவையில்லா செலவு இருக்கக்கூடாது. இதெல்லாம் இயக்குனர் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் இது பொறுப்பு இல்லை. அது தொழில். பொறுப்புங்கிறது நம்ம நம்பி பணம் போட்ட பிடிச்சிருக்கு, நம்ம கரெக்டாக இருக்கோமா, அது அப்போ இயக்குனர் அங்கே கரெக்டாக இருக்கணும். ஒரு இயக்குனர்கிட்ட நம்ம கால்ஷீட்லாம் கொடுத்து காசு வாங்கிட்டோம், சம்பளம் வாங்கிட்டோம். சம்பளம் நடிகர், நீ சொன்ன இடத்துக்கு ஷூட்டிங் ஸ்பாட் போறியா, ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் இருக்கியா, கரெக்டாக இயக்குனருக்கும் தயாரிப்புக்கும் கரெக்டாக ஒத்துழைக்கிறியா? அப்போ ஒரு நடிகர் வந்து ஒரு பிடிச்ச சம்பளம் வாங்கிட்டா நீ கரெக்டாக இது போகணுங்க. அப்போ நடிகர் எனக்கு சரியாக இருக்கணும். மியூசிக் டைரக்டர், ஃபைட் மாஸ்டர் எல்லாருமே நம்ம கரெக்டாக இருக்கணும் சார். ஃபஸ்ட்டு முதல்ல தொழிலுக்கு துரோகம் பண்ணுறவன் நல்ல கலைஞனாக இருக்கவே முடியாது, இருக்க முடியாது. எனக்கு என்ன வேலையோ அதை நான் கரெக்டாக பார்த்தா தான் நான் நல்ல கலைஞன். அப்போ சினிமாங்கிறது என்ன? சினிமா சரியில்லை, சினிமா சரியில்லை, சினிமா சரியில்லைன்னா என்ன? எது சினிமா? இயக்குனர் சினிமா, தயாரிப்பாளர் சினிமா, மியூசிக் டைரக்டர் சினிமா, ஃபைட் மாஸ்டர் சினிமா, நடிகர் சினிமா, நடிகை சினிமா, தியேட்டர் ஓனர் சினிமா, எல்லாம் சினிமா. எல்லாரும் சரியாக இருந்தால் சினிமா சரியாக இருக்கும். இங்கே சினிமா யாரும் சரியில்லை, ஒருத்தர் ஏமாத்த பார்க்குறான். அதே மாதிரி ப்ரொடியூசர் சொல்கிறேன், ப்ரொடியூசரும் நீங்கள் சம்பளத்தை என்ன வேணால் குறைச்சி பேசிக்கிங்க. மொத்தம் 3 லட்சம் கேட்குறோமா, நீங்கள் 1 லட்சத்துக்கு குறைச்சி பேசுங்க, ஆனால் கரெக்டாக கொடுத்துருங்க சார். நீங்கள் சரியாக இருக்கணும் சார். சம்பளத்தை குறைச்சி பேசுறது பிடிச்சிட கடமை. ஏன்னா அது வியாபாரம், அது தொழில். கேட்குற மட்டும் தான் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஓட்டாண்டி ஆயிடுவீங்க. கேட்கணும் கொடுக்கூடாது, ஆனால் குறைச்சி பேசணும். குறைச்சி பேசிட்டா கொடுத்துட்றோம். நான் 8 படம் பண்ணியிருக்கேன். இப்போ சொல்கிறேன், 3 ப்ரொடியூசர் தான் நான் பேசின சம்பளத்தை கொடுத்துருக்காங்க. நிறைய ப்ரொடியூசர் இன்னும் பேலன்ஸ் கொடுக்கல, விட்டாங்க. நீங்கள் குறைச்சி பேசுங்க. அப்போ தயாரிப்பாளரும் சரியாக இருக்கணும், இயக்குனரும் சரியாக இருக்கணும், மியூசிக்கரும் சரியாக இருக்கணும், கேமராவும் சரியாக இருக்கணும். எல்லாம் கேமராமேனா அவருக்கு பொறுப்பு இருக்குது. தேவையில்ல ரைட்டில் கொண்டு இறக்கக்கூடாது. இந்த சீனுக்கு இந்த இடம், இந்த லொக்கேஷன், இந்த ரூமு எத்தனை லைட்டு தேவைப்படும், அத்தனை லைட்டும் கொண்டு வரணும். 4 லைட்டு தேவைப்படுற இடத்துல நீ 10 லைட்டை இறக்காத, சினிமா கொண்ட துரோகம். அவன் பொதுவாக சினிமா சரியில்லை, சினிமா சரியில்லை, நம்ம சரியில்லை சார். அதான் சார் நான் சார், உண்மை அதான் சார், நம்ம சரியில்லை சார். அதுக்கு நான் அன்றைக்கி ஒரு பேட்டி பார்த்தேன், திருப்பூர் சுப்பிரமணியம் சார் தியேட்டர் ஓனர். பாவமாக இருந்துச்சு. முன்னாடியே தியேட்டரில் எப்படி பார்த்தவங்க அவங்களாம் கெஞ்சினாங்க, இந்த ஓடிடியை ஒரு 4 வாரத்துக்கு 5 வாரம் தள்ளி வைங்கிறாங்க. எது சினிமாவுக்கு ப்ளஸ்ன்னு நினச்சோமோ ஓடிடி தளம், அது இன்றைக்கி மைனஸாக இருக்குது. ஏன்? ஒரு ஓடிடி தளத்தில் ஒரு படம் தியேட்டர் ரிலீஸ் ஆகி அது வெற்றி அடைஞ்சிருந்துச்சுன்னா அது ஓடிடி தளத்தில் மக்கள் பார்க்கும்போது அந்த ஈர்ப்போட பார்ப்பாங்க. அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. தேட்டர் ரிலீஸ் ஆகி ஓடின போட்டோம்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. சரி, தேட்டரில் பார்க்கல, இங்கே பார்ப்போம் அப்படின்னு வேல்யூ இருக்குது.
இப்போ ஓடிடி தளங்கிறது இன்றைக்கி பெரிய பிரச்சனையாக அன்றைக்கி செல்வம் சாரும் அதான் பேசினார், சுப்ரீம் சாரும் நீங்கள் பேசுகிறாங்க. அடுத்து வர நிர்வாகம், தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வர நிர்வாகம் வந்து தயவுசெய்து ஓடிடி பிரச்சனையை கொஞ்சம் பார்க்கணும் அதை. ஏன்னா அது வந்து சினிமாவில் தான் ஓடிடி தளம். இப்போ ஓடிடி தளத்தை சினிமாங்கிற மாறி போச்சு. அது சினிமா சாப்பிட்டுக்கு இருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து இயக்குனர் சங்கம் சரி, தயாரிப்பாளர் சங்கம், பெப்சி எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும் சார். சினிமா வாழ வைக்கணும்னா நம்ம வந்து இப்போ படம் ஓடலை அப்படிலாம் நம்ம புலம்பிட்டே போச்சுன்னா இப்படியே போயிட்டுருக்கோம். இதுக்கு தீர்வு வரணும்னா எல்லாரும் சேரணும். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், சினிமா தயாரிப்பாளர் சினிமாவை நேசிக்கணும், சினிமாவை லவ் பண்ணணும். நான் சினிமா தயாரிக்கங்கிறத அது ஒரு பெருமை நினச்சி பண்ணணும். இந்த பிளாக் மணியை ஒயிட் ஆக்கிறதுக்கு படம் எடுக்கிறவன், ரியலைஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு சைடு பிஸ்னஸை வந்து சினிமா எடுக்கணும்னு சொல்கிற ஆளுக்கு இந்த மாதிரி அளவுக்குலாம் சினிமாவை எடுத்தாங்கன்னா சினிமா போச்சு. தயாரிப்பாளர் யார்? ஏஎம் சரவணன் தயாரிப்பாளர். கவிதாலயா அது கம்பெனி, அது தயாரிப்பாளர். ஜெமினி எத்தனை கம்பெனிலாம் இருந்துச்சு. அவங்களாம் சினிமாவை தவிர வேறு எதுவுமே இருக்காது. சினிமா 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 தான். சினிமா எடுக்கிறோம், சினிமா ரிலீஸ் பண்ணுறோம், வெற்றியை பார்க்குறோம். இதானே அவங்களுக்கு வேற என்ன இருந்துச்சு. இன்றைக்கி நிறைய பேர் சைடு பிஸ்னஸாக சினிமாவுக்கு வரும்போது தான் இந்த சினிமாவோட சரிவுக்கு காரணம். ஒரு படத்தை எடுத்துகிட்டு இன்றைக்கி ஒரு 100 ப்ரொடியூசர் வராங்கன்னா அதில் 80 ப்ரொடியூசர்ஸு அந்த ஒரு படத்தோட போயிடறாங்க. இது மிகப்பெரிய உண்மை. சிலர் இங்கே நடக்கிற சூழ்நிலைகள் அந்த பிரச்சனை பார்த்துட்டு ரெண்டாவது எடுக்கிறதே இல்லை. இன்றைக்கி வெங்கடேசன் இன்றைக்கி சொல்கிற அடுத்த படம் எடுக்கிற சொல்கிறோன்னா நல்ல யூனிட்டில் நல்லா ஒரு படம் நிறையா பண்ணியிருக்காரு. அதனால் சந்தோஷம் சொல்கிறாரு. நீங்கள் அடுத்த படம் கண்டிப்பாக இந்த படம் வெற்றி அடையணும். மீண்டும் தொடர்ந்து உங்களை மறு ஆளுக்கும் படம் எடுக்கணும் சார். லவ் பண்ணுங்கள் சார், சினிமா லவ் பண்ணுங்கள் சார், லவ் பண்ணி சினிமா எடுங்க சார். இந்த கில்லி மாப்பிள்ளை யாரும் சொல்லிட்டாங்க, கில்லி ரெண்டுமே பாசிட்டிவ் தான். மாப்பிள்ளைங்கிறது என்னடா மாப்பிள்ளைன்னா இப்போது தவம் மாதவம், தவத்தோட ஒரு சிறப்பானதான் மாதவம். மன்னன் மாமன்னனா மன்னனோட பேரரசனாக இருக்கலாம். மனிதன் மாமனிதன், சிறந்த மனிதன். நகரம் மாநகரம். இந்த மா சேர்ந்தாலே அது பெருசாகும். பிள்ளை அப்படிங்கிறது பெத்த பிள்ளை, மாப்பிள்ளைங்கிறது பெத்த பிள்ளையோட சிறந்த பிள்ளை, பெத்த பிள்ளையோட மேலானவன். ஏன்னா தான் பெத்த பொண்ணுக்கு அவன் வாழ்க்கை கொடுத்துருக்கான். அதனால் மாப்பிள்ளைங்கிறது பிள்ளையை விட பெரியவன், சிறந்தவன். அதான் மாப்பிள்ளை. நிறைய தேடி வந்த மாப்பிள்ளை, ரஜினி நடித்த மாப்பிள்ளை, நிறைய மாப்பிள்ளை வந்திருக்கு. இப்போ கில்லி மாப்பிள்ளை வந்திருக்காரு. இந்த கில்லி மாப்பிள்ளை அந்த கில்லி மாதிரியே வெற்றி அடையணும், சொல்லி அடிக்கட்டும். நன்றி, வணக்கம்.